கர்ச்சிஃப் ஒரே மாதிரி இருக்கு. மினி தான் எம்ப்ராய்டரி போட்டு கொடுத்துருப்பாங்க. ஜாங்குக்கும் சரி, அவங்க பொண்ணான யோனுக்கும் சரி. அதை பார்க்குறாங்க. அதுக்கப்புறமாக அதில் சீப்பால இருந்தது இல்லைங்களா, அதை வச்சு நம்ம டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்துட்டாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம கண்டினியூவாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர், ஸ்டோரி, நரேஷன் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்ண போகிறது 81வது எபிசோட்ல இருந்து. இப்படி டிஎன்ஏ டெஸ்ட் கொடுக்க வேண்டிய வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த பாக்ஸ் அவரோட கேபின்லயே வச்சுட்டு ஜாங் வந்துட்டு மீட்டிங் அட்டன் பண்ண போயிடுவாங்க. ஜாங்க பார்க்கறதுக்காக ரூனா வருவாங்க. சரி, இவர் மீட்டிங் முடிச்சுட்டு வரட்டுமேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ அந்த பாக்ஸை பார்த்துருவாங்க. என்ன பாக்ஸ் இதுன்னு எடுத்து பார்க்குறப்போ அதில் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. இது இறந்து போன யோனோட பாக்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இது இதுக்கு கொண்டு வந்து வச்சிருக்காரு, ஏன்னா சீப்பெல்லாம் இருக்கு. அப்போ அவர் நாம சொன்னதை நம்பல, இவரே டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரிய வர்றப்போ ஜாங் வர வரைக்கும் காத்திருக்கிறதுல ரூனாக்கு என்ன பண்றதுன்னு தெரியும். வீட்டுக்கு வந்துடுறா. ஐயோ, அவர் கண்டுபிடிக்க கூடாது, அவர் கண்டுபிடிக்காம இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் ஏபி ஃபுட்ஸ் மக்கள் கிட்ட இன்னும் எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துட்டாரு. அந்த சீப்ல இருந்த ஹேர் சாம்பிளும் இவரோட ஹேர் சாம்பிளும் வந்துட்டு ஜாங் கொடுத்துட்டாங்க. இப்போ ரிப்போர்ட்டும் வந்துடுச்சு. அதுல ஜாங்கும் யோனும் பிளட் ரிலேஷன் கிடையாது, அப்பா பொண்ணு கிடையாது அப்படின்னு ரிசல்ட் வந்துருச்சு. கண்டிப்பா இது கடையில ரூனா தான் விளையாண்டுருக்கா அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியுது. அதுக்கப்புறம் அம்மாவும் பொண்ணும் வராங்க. என்னங்க, நம்ம ஃபேமிலியா வெளியே டின்னர் சாப்பிட போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் மட்டும் போயிடுவாங்க. இவரும் சேர்ந்து கிளம்பிடுவாங்க. ஆனா காங்தேவ் அப்படியே அம்போன்னு விட்டுட்டாங்க. காங்தேவ் வீட்டுக்கு வரப்ப இவங்க கேட்பாங்க, அவங்களாம் ஃபேமிலியா டின்னருக்கு போயிருக்காங்களே, இப்ப நீயும் அவங்க ஃபேமிலி தானே அப்படிங்கிறதுக்கு. இல்ல அவங்க 3 பேர் மட்டும் போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அதுதான் நல்லதும் கூட. சரி, நீ வேணா எங்க கூட உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கோட அம்மா கேட்கறதுக்கு இல்ல பரவாயில்லன்னு சொல்லிடுவாங்க. இங்க பார்க்கோட அம்மாக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமாக வாங்கத்த தூங்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பெட் எல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அப்போ பார்க்கோட அம்மா சொல்லுவாங்க ரகசியமா யோன் கிட்ட, தோகி உனக்கு ஒன்று தெரியுமா, இவ எப்பவுமே ஃபேமிலியோட வெளியே டின்னர் போறான்னு வச்சுக்கோ ரூனா, அப்போ ஒன்னா ஏதோ ஒரு பெரிய தப்பான விஷயத்த பண்ணிருப்பா, இல்லைன்னா தப்பான விஷயத்த பண்ண போறான்னு அர்த்தம். ஏன்னா இந்த மாதிரி அவ பல வாட்டி பண்ணியிருக்கா எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி காங்தே விட்டு போயிருக்கா அப்படின்னா இதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கு அப்படிம்பாங்க. இது நம்ம யோனுக்கு வந்து லைட்டா ஓகே இவங்க சொல்ற மாதிரி இருக்குமோ, ஏன்னா பல வருஷமா ரூனாவை தெரிஞ்சவங்க இல்லையா, ஸோ ரூனாவை நல்லா வந்து ஜட்ஜ் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு தோணுது. அதுக்கப்புறம் 3 பேர் வீட்டுக்கு வராங்க. இது எல்லாத்தையும் நார்மலா பார்க்க தான் செய்யறா யோன். ஆனா யோனுக்கு வந்து இடிக்குது, எதுமோ வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இன்னொரு விஷயங்க, யோன் கிட்ட டிஎன்ஏ ரிப்போர்ட் இருக்கு, ஜாங் தான் அப்பா அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஆனா அதை வந்து பொட்டில் அடிச்ச மாதிரி கொண்டு போய் காட்டாம ஏன் இப்படி ஸ்லோவா மூவ் பண்றா அப்படின்னா இந்த உண்மை கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வரணும். முதல்ல யாருக்கு தெரியுது அப்படின்னு பாக்குறதுக்காக தான் அவங்க ரூம்ல இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் வச்சு தான் ஃபர்ஸ்ட் பார்த்து ரூனா. ரூனாக்கு ஒரு பயம் வந்தது இல்லையா, யாரோ இதை பண்றாங்க அப்படிங்கிற அந்த கோவம் வெறி. அதே மாதிரி ஜாங்கோட ஆஃபீஸ்க்கு டிஎன்ஏ ரிப்போர்ட்டை டைரக்டா அனுப்பாம அவரா கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணா. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க நிம்மதியை கெடுக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள வந்து யோசிக்க வைக்கணும். யார் பண்றா என்ன பண்றா அப்படிங்கிறது தெரியாம ஒரு மிஸ்ட்ரிக்குள்ளேயே அவங்களை வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவ பண்றா. அதனாலதான் பொட்டில் அடிச்ச மாதிரி போயிட்டு எதையுமே அவ சொல்லல. இங்க ரூமுக்கு வருவா ஸ்ரீஜா. அந்த சமயத்துல காங்தே, என்னமோ உங்க ஆஃபீஸ்ல நிறைய ஒர்க் இருக்கு, லேட் நைட் ஆகும் அது இதுன்னு சொன்னேன். நாங்க ஃபேமிலியா டின்னருக்காக வெளியே போறோம் இல்லையா, உன்னை கூப்பிட்டேன் இல்லையா, அப்ப என்னமோ எனக்கு வேலை இருக்காது இருக்குன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறப்போ, இதை பாரு ஸ்ரீஜா, ஃபேமிலியா டின்னருக்கு வெளியே போகலாம் அப்படிங்கிறப்போ நீ மட்டும் கூப்பிடக்கூடாது, மருமகனே வாங்கன்னு உங்க அம்மா அப்பாவும் கூப்பிடணும். அது மட்டும் இல்லாம டின்னருக்கு வெளியே போகலாம் வாங்க அப்படின்னு நீ கூப்பிட்ட டைம் வந்து கரெக்டா ஆஃபீஸ் அவர், பயங்கரமா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு அதுல எங்க புரியும் அப்படின்னு சொன்னதும் இது ஸ்ரீஜாக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நல்ல வேலை காங்தே, நான் ஒன்றும் படிக்காத பொண்ணு இல்லை, கொஞ்சம் படிச்ச பொண்ணு, உனக்கு ஈக்குவலா அமெரிக்காலாம் வந்து படிச்சிருக்கேன், ஸோ அதனால உனக்கு என்ன தெரியும் ஏது தெரியும் அப்படின்னு நீ கேட்குறப்போ எனக்கு அது ஹர்ட் ஆகல அப்படின்ட்டு போயிடுவா. இந்த பக்கம் ரூனா வந்து ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுப்பா ஜாங்குக்கு. 2 பேரும் ட்ரிங்க்ஸ் குடிக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு எல்லாத்தையும் முழுமையாக முற்றுப்புள்ளி வச்சுட்டேங்க, இதுக்கப்புறமாக எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நிரூபிக்கிறதுக்கு எந்த ஒரு ஆளும் கிடையாது அப்படிம்பாங்க. என்ன ரூனா, என்ன நிரூபிக்கணும் எது புரியலையே. இல்லைங்க, என் சந்தோஷத்துக்காக சொல்றேன், எனக்காக சொல்லிக்கிறேன் அப்படிங்கிறப்போ சரி இன்னைக்குதான் உனக்கும் சந்தோஷம் கிடைச்சிருக்கு அப்படின்னா அது எப்பவும் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க. ரூனா என்ன சொல்ல வரா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது, ஆனா ஜாங்குக்கு தெரியல. ஏன்னா டிஎன்ஏ ரிப்போர்ட் தான் கடைசியாக எடுத்து பார்க்கக்கூடிய ஒரு டெஸ்ட், அது நம்ம பொண்ணா என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அந்த டிஎன்ஏ டெஸ்ட்லயே யோன் தன்னோட பொண்ணுலன்னு ஜாங்குக்கு தெரிய வந்துருச்சுன்னா அவ்வளவுதான். இதுக்கப்புறம் ஜாங்குக்கு யோன்னு ஒரு பொண்ணு இருந்தாங்க அப்படின்னு யாரு நிரூபிப்பா. அதான் செம்ம சந்தோஷத்துல இருக்கா. கிச்சன் இருப்பாங்க யோன். அந்த சமயத்துல துஹி, நீ வாஷ் பண்ணிட்டு இருக்கிறதால எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா, அந்த 2 கிளாஸையும் வாஷ் பண்ணி வச்சிருவியா அப்படிம்பாங்க. ப்ளீஸ்டா கண்ணா அப்படின்னு ரெக்வஸ்ட் எல்லாம் பண்ணுவா. நம்ம யோனுக்கே ஷாக்கா இருக்கும். நீங்க என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா ரூனா, என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி எல்லாம் கேட்குறீங்களே அப்படிங்கிறப்போ ஆமா, மிகப்பெரிய விஷயம் எனக்கு வந்து பாதர் பண்ணிட்டே இருந்தது, அதை இன்னைக்கு அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னமோ தெரியல நம்ம யோனுக்கு கொடுத்தது. ஆனா அது என்ன விஷயங்கிறத வந்து கெஸ்ஸே பண்ண முடியல. அதுக்கப்புறம் பார்க்கோடமா நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட வந்து நின்று, நீ என்னதான் கஷ்டப்பட்டாலும் இதுக்கப்புறமாக மினிக்கும் ஜாங்குக்கும் பிறந்த பொண்ணு தான் யோன் அப்படிங்கிறத நிரூபிக்கவே முடியாது, நிரூபிக்கிறதுக்கு நிறைய கஷ்டப்பட்ட இல்லை,
ஆனால் கஷ்டமெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. ஜாங்குக்கு டவுட் வந்திருந்தது. யோனோட திங்ஸ் மூலியமாக அவள் ஹேர் சாம்பிளை கண்டுபிடிச்சி டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. ஆனால் ஜாங்கோட பொண்ணு யோன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நான் டிஎன்ஏ ரிப்போர்ட்டை மாற்றிட்டேன். இதுக்கப்புறமாக ஜாங்குக்கு யோனுன்னு ஒரு பொண்ணு இருந்தா அப்படிங்கிறத யாராலையும் நிரூபிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ இது எல்லாத்தையும் அந்த கட்டிலுக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து நம்ம யோன் கேட்டுப்பாங்க. ஸோ இதுதான் விஷயமா உன் சந்தோஷத்துக்கு. ஸோ கடைசி வரைக்கும் என் அப்பா ஜாங்குக்கு நான் ஒருத்தர் இருக்கேன் அப்படிங்கிறதே தெரியக்கூடாது. அது வெற்றிகரமாக இன்னைக்கு முடிச்சுட்டா அப்படிங்கிற திமிரில் இருக்கேன் அப்படின்ட்டு இப்போதான் அவளுக்கு எல்லாமே புரியுது. அதுக்கப்புறமாக லாயரை தனியா பார்த்து ரூனா பேசுறான். இந்த லாயர் தாங்க இறந்து போன சேர்மனோட உயிரை எழுதி பத்திரம் வச்சு பார்த்துட்டு இருக்கிறது. இவர் எப்படியாவது விலைக்கு வாங்கிட முடியுமான்னு பாக்குறான். என்ன ஏபி ஃபுட்ஸ் நல்லபடியா போச்சுன்னா உடனே உயில் படி என்ன நடக்கணுமோ அது நடந்துடணும். அது உங்களால டிலே பண்ண முடியுமா, உயிரை மாற்ற முடியுமா அப்படிங்கிற மாதிரில கேட்கறாத. பாருங்க மேடம், ஆல்ரெடி உயிரை படிச்சாச்சு, மாற்ற முடியாது. அப்படி மாத்துறதுக்கான ஆப்ஷனே இருந்தாலும் நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூனாவோட பேச்சுக்கு இவர் வளைஞ்சு கொடுக்கறது இல்லை. அதுக்கப்புறம் ரூனா வீட்டுக்கு இவர் ரூமுக்கு வந்தா பெட் எல்லாம் பார்க்கூடாம உட்காந்துட்டு இருப்பாங்க. என் ரூம்ல என்ன பண்ற அப்படிங்கிறதுக்கு, ஏய் சூனியக்காரி, இது என் பெட்ரூம், வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரூனாவை சொல்லுவாங்க. அப்பதான் நம்ம யோன் சொல்லுவாங்க, இதை பாருங்க டாக்டர் கிட்ட எல்லாம் நாங்க பேசணும் இல்லையா, அப்போ அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு எப்பவுமே இருக்கக்கூடிய ரூம் அவங்களுக்கு பழக்கப்பட்ட இடத்துல வச்சுக்க சொன்னாங்க, அதனால ரூமை மாத்தினேன். சேர்மனோட இவங்க இங்க தானே வாழ்ந்திருக்காங்க, புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி வெளியே கூப்பிட்டு வராங்க. ஆனா இதை ரூனாவால ஏத்துக்கவே முடியல. சரி பரவாயில்ல, போனா போகுதுன்னு விட்டுடுறேன். ஏன்னா ஒரு பெரிய விஷயத்த நடத்திருக்கோம், அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டே மாத்திட்டோம், இவளுக்கு இந்த ரூமை விட்டு கொடுக்கறது இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்ற மாதிரி விட்டுடுவான். அந்த சமயத்துல யோனோடமா பார்க்க வருவாங்க. நிறைய ஃபுட்டெல்லாம் சமைச்சிருக்கேமா, அது மட்டும் இல்லாம இப்போ எங்க ரெஸ்டாரண்ட்ல இன்னைக்கு ஒரு புது டிஷ்ஷை ட்ரை பண்ணியிருக்கோம், அதுவும் வச்சிருக்கேன் சாப்பிடு அப்படிங்கிறப்போ இவங்க இங்க வர்றதா சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது ரூனாவுக்கும் ஸ்ரீஜாவுக்கும். ஸ்ரீஜா நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த லேடி வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல அப்படிங்கிறப்போ, ஸ்ரீஜா நானும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல என்னோட கெஸ்ட்டை நீ இந்த மாதிரி அவமரியாதையை ட்ரீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படிங்கிறப்போ ரூனாவுக்கு கோவம் வந்துடும். என்ன தைரியம் இருந்தா என் பொண்ணு மாதிரி வாய்ஸ் ரைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறப்போ யோனோட அம்மாவை ஸ்ரீஜா பிடிச்சிழுப்பா. ஏய் வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கோவம் வந்துடும். எச்சி கை விடு அப்படின்னு சொல்லிட்டு, இதை பாருமா தூஹி என்னை மன்னிச்சுக்கோ, என்னால உனக்கு எந்த சங்கட்டமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துடுவாங்க. இவங்க ஏன் இப்போ அடிக்கடி உள்ள நம்ம யோனை பாக்குறாங்க அப்படின்னு இதுதான் யோன் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இவங்களுக்கு உடம்பு சரியில்லாம வந்தப்போ அந்த குட்டி பாப்பா பாடின பாட்டை யோன் பாடிருப்பாங்க இல்லையா, அப்பவே தெரிஞ்சு போச்சு இது யோன் தான். எதுக்காகவோ தூகி அப்படிங்கிற அடையாளத்தோட இருக்கா அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு. பட் அதை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அமைதியா இருக்காங்க. ஆனா யோன் நல்லா இருக்கா அப்படிங்கறத அடிக்கடி பாத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் யோனோடாம அவங்க வீட்டுக்கு வந்தா அவங்க ரூம்ல ஜம்பமா படுத்திருக்காங்க. காங்தேவோடாம என்ன ஏதுன்னு கேட்டா, இதுக்கப்புறமாக இவங்க கல்யாணத்துக்கு இவங்க ஒத்துக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு தூஹி அம்மா வச்சிருக்கிற ரெஸ்டாரண்ட்ல ஏற்கனவே அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அக்காக்காரி அங்கதான் ஒர்க் பண்றாங்க. தனியா இப்ப வீடு எடுத்து தங்க முடியாது, அந்த அளவுக்கு காசு இல்ல. அதனால காங்தேவோட ரூஃப் டாப் வீடு இருக்கு இல்லீங்களா, காங்தேவோட அம்மா தங்கிட்டு இருந்தாங்களே அந்த இடத்துக்கு இவங்க போய் தங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு அங்கே இடம் இல்லை, உன் பொண்ணு என் பையனோட அங்கே தங்க ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு இடம் இல்லை, அதான் நான் இங்கே வந்துட்டு அப்படின்னு இவங்க சொல்ல, இங்கே தூகியோட அம்மா வச்சிருக்க ரெஸ்டாரண்ட்டை தான் காட்டுறாங்க. அவங்களுக்காக கறி பிடிச்சிருக்கு. இப்போ நீங்கள் 2 பேரும் எங்கே தங்கியிருக்கீங்க, எது தங்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்போ, காங்தே அம்மா தங்கிட்டு இருந்த அந்த ரூஃப் டாப் வீட்டில் தாங்க தங்கியிருக்கோம் அப்படிங்கிறப்போ அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஆச்சு. எங்கள் வீட்டுக்கு எங்க கூட தங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அக்கா கறி இருந்துட்டு இல்லைங்க உங்களுக்கு எதுக்கு மேடம் சங்கட்டம் அப்படிங்கிறப்போ, அதெல்லாம் இல்லை, நான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன், தனியாக தானே இருக்கோம் நானும் ஹஸ்பண்டும், நீங்கள் வாங்க அப்படிங்கிறப்ப இவங்க ஓகேன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க மிஸ்டர் பிக்கு கிட்டேயும் சொல்றதுக்கு அவரும் ஓகே உன்னோட இஷ்டம், நீ லோன்லியா ஃபீல் பண்ண மாட்டேல, ஸோ அவங்க 2 பேரும் இங்கே தங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமாக நம்ம கொஞ்சம் பார்க்கோட அம்மா போய் அடிக்கடி பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிறப்போ அப்படியே மிஸ்டர் பிக் ஒரு மாதிரி பார்ப்பாரா. ஏங்க அப்படி பார்க்குறீங்க, புரியுது என்னடா ஒரு ஒய்ஃப் எதை வேணா அக்செப்ட் பண்ணிப்பா, த ஹஸ்பண்டோட ஃபர்ஸ்ட் லவ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாளே அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. ஆனால் பல வருடங்களே என் மனசுல இருந்த ரகசியத்தை நான் சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பா அவங்க அமைஞ்சிருக்காங்க. விதிவசத்தால எங்க 2 பேரோட விதியும் மாறி போச்சு. ஆனா நான் உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டேன், ரொம்ப ஃப்ரெண்ட்லியா உங்ககிட்ட ஃபீல் பண்றேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமாக இவங்க ஃபேமிலியா ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறப்போ ஒரு கீரை சூப் எல்லா டைம் பண்ண மாட்டாங்க, பர்த்டே அன்னைக்கு மட்டும்தான் பண்ணுவாங்க. இது எதுக்கு இன்னைக்கு பண்ணிருக்க அப்படின்னு கேட்கிறப்போ யோன் சொல்லுவாங்க, இன்னைக்கு சேர்மேன் ஜாங் சாரோட பர்த்டே அப்படின்னதும் ஸ்ரீஜா சாரிப்பா மறந்துட்டேன். ஸ்ரீஜாவாவது பரவாயில்ல, ரூனா சாரிங்க நானும் மறந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு சாரி யாருக்காங்க எல்லாரும் சாரி சாரின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் ஹாப்பி பர்த்டே சொல்றாங்க. அப்புறம் ஸ்ரீஜா இருந்துட்டு, அப்பா இன்னைக்கு நைட் நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுங்க, நானும் அம்மாவும் சேர்ந்து உங்களுக்கு டின்னர் ப்ரிப்பேர் பண்றோம் அப்படிங்கிறப்போ ஓகே கண்டிப்பா வரேன், என்னோட பர்த்டே அப்போ அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் எனக்காக என் பொண்ணு டின்னர் அவ கையால சமைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா வரேன் அப்படிம்பாங்க. இது நம்ம யோனுக்கு பயங்கர கடுப்பா இருக்கு. உங்க பொண்ணு ஸ்ரீஜாவோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக உங்க பொண்ணு யோனோட வாழ்க்கையை நீங்க பலி கொடுத்துருக்கீங்க, அது நீங்க தெரியாம பண்ணீங்களோ என்னமோ, ஆனா அது தெரியணும் இப்போ உங்களுக்கு அப்படின்ட்டு இவ டிஎன்ஏ ரிப்போர்ட் எடுத்துட்டு ஆஃபீஸ்க்கே வந்துருவா. அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டை டெலிவர் பண்ணிட்டும் போயிடுவா. இப்போ ஜாங்கோட டேபிள் இருக்கு. செக்ரட்டரி சொல்லுவாங்க, சார் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மெயில் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ ஒரு ஃபோன் கால் வரும். இந்த மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட் கொடுக்கக்கூடிய இந்த லேப்ல இருந்து, சார் ப்ரீவியஸா உங்களுக்கு அனுப்பிச்ச ரிப்போர்ட்ல சின்ன எரர் ஆகி போச்சு, அதனாலதான் கரெக்டான ரிப்போர்ட் இப்போ அனுப்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க. பிரிச்சு பார்த்தா ஜாங் அண்ட் யோன் 2 பேருமே அப்பா பொண்ணு அப்படின்னு வந்திருக்கு. டிஎன்ஏ மேட்ச் ஆயிருக்க இப்போ ஜாங்குக்கு தெரிஞ்சு போச்சு.
ஜாங்குக்கு இப்படி ஒரு பர்த்டே கிஃப்ட்டை நம்ம யோன் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா எங்கள் வீட்டில் அம்மாவும் பொண்ணும் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறப்போ அங்கே பார்க்கோட அம்மா வந்துட்டு ஞாபகம் இருக்கா, இதே மாதிரி ஜாங்குக்கு ஒரு பர்த்டே வந்தது. அப்போது ஜாங்கோட பர்த்டேக்கு மினி வந்துட்டு எம்ப்ராய்டரி போட்ட கர்ச்சீஃபை கிஃப்ட் பண்ணான். பாரு கடைசியில் உங்கள் பிரேக்கப் ஆகி போச்சு அப்படிங்கிறப்போ ஐயோ என்னை கடுப்பேத்தாது அப்படின்னு சொல்லிட்டு மெய்டு கூப்பிட்டு இந்த அம்மாவை கூப்பிட்டுப்போ அப்படிம்பாங்க. அம்மா பேசாம இரு, தீஞ்சு போன ரெக்கார்டு கேட்குற மாதிரி காதில் வாங்கிக்கோ, நம்மளால பாட்டிமா எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா நீ எதுவும் மனசில் வச்சுக்காதடி, நாம இன்னைக்கு உங்கள் அப்பாவோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற மூடில் இருக்கோம் அப்படிங்கிறப்போ இந்த பக்கமாக அந்த அஸ்தி வச்சிருக்கிற இடத்துக்கு வராரு. அங்கே வந்து பார்க்குறப்போ ஆரம்பத்திலேருந்து நடந்தது எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. வீட்டுக்கு மினி இறந்ததுக்கப்புறம் கூப்பிட்டு வந்தது, பார்த்துக்க முடியாமல் ஆர்ஃபனேஜில் கொண்டு விட்டது, அதுக்கப்புறமாக ஸ்ரீஜாவோட வாழ்க்கைக்காக யோன் கிட்ட பேச போனது, யோன் மண்டி போட்டு எனக்கு வாழ்க்கை பிச்சை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டது, எப்படியாவது என்னையும் காந்தியும் சேர்த்து வைங்க, என் குழந்தைக்கு அப்பா வேணும் அப்படின்னு சொன்னப்போ ஸ்ரீஜாவை காப்பாற்றணும், ஸ்ரீஜாவுக்கு வாழ்க்கை வேணும், அவன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்ன கொடுமையெல்லாம் பண்ணியிருப்பாரு. அதுவும் ஆஃபீஸில் வந்து சத்தம் போட்டப்போ யோனை லாக்அப்ல வச்சிருந்திருப்பாங்க இல்லையா. அது மட்டும் இல்லாமல் இவரோட பேத்தி, ஏன்னா அந்த குட்டி பாப்பா யோனோட பொண்ணு அப்படின்னு இவருக்கு பேத்தி தானே, அதுவும் சொந்த பேத்தி இவரோட வீட்டுக்கு வந்து அங்கே விழுந்ததுனால ஏற்பட்ட அடியில தான் சீரியஸாக ஹாஸ்பிட்டலேருந்து இறந்து போயிருக்கு. தன்னோட சொந்த பொண்ணு சொந்த பேத்தி 2 பேரோட சாவுக்கு ஒரு வகையில் நம்ம காரணமாயிட்டோமே அப்படின்னு உட்காந்து இந்த மனுஷால இது யோனோட அஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா இங்க இருக்கிறது தூகியோட அஸ்தி தானே. சோ இங்க வந்து தூகியோட அம்மா ஃப்ளவர்ஸ் வைக்கலாம் அப்படின்னு வரப்போ இதை பார்த்துடுறாங்க. பார்த்தவங்க டக்குன்னு யோனுக்கு கால் பண்ணி என்னாச்சு, அந்த ஜாங் இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்காரு, தூகியோட அஸ்தி வச்சிருக்கிற இடத்துல இவர் எதுக்குமா அழணும் அப்படின்னு கேட்குறப்போ அம்மா நான் எல்லாத்தையும் அப்புறமா விலாவரியா சொல்றேன், இப்பொழுதுக்கு அவர் உங்களை பாத்திரா மட்டும் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே டின்னர் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சாப்பிட ஆரம்பிக்கல, ஜாங் வரட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கால் பண்ணுங்களே அப்படிங்கிறப்போ அப்பாவோட ஃபோனுக்கு கால் பண்ணா அப்பா வந்து எங்கள் நம்பர் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டாரு. ஈவன் அவரோட டிரைவரோட ஃபோனுக்கும் வந்துட்டு நாங்கள் கால் பண்ணாத மாதிரி பிளாக் பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணுறது தெரியல அப்படிங்கிறப்போ ரொம்ப நேரம் கழிச்சு கிட்டத்தட்ட மிட் நைட் அந்த சமயத்தில் தான் அம்மையா குடிச்சிட்டு வராங்க. அவள் காங்கத்தை ஏதோ போய் தாங்கி பிடிச்சி கூப்பிட்டு வரலாம் அப்படிங்கிறப்போ இப்போதான் இந்த மனுஷனுக்கு ஞானம் வந்திருக்கு. அதாவது ஊராம் பொண்ணு கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லையா, யோன் தன் பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாக காங்கத்தைக்கு பலார்னு ஒரு அறை கொடுக்குறாரு. எப்படிடா நீ யோனை விட்டு வந்த, எப்படிடா உன்னோட சொந்த குழந்தையவே வந்து நீ அம்போன்னு விட்ட, நீ அப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி நில குழஞ்சு போயிடுவார். அதுக்கப்புறம் தாங்கி பிடிச்சிட்டு வீட்டுக்குள்ளேயே கூப்பிட்டு வருவாங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வரப்போ கூட ஒன்றும் பெரிய சீனெல்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணாதீங்க, நீங்களும் உங்கள் ரூமுக்கு போங்க அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் அவர் ரூமுக்குள்ளே கூப்பிட்டு வர அந்த சமயத்தில் ஜாங் ஒரு வாட்டி நம்மளோட யோனை பார்ப்பாங்க. ஏன்னா யோன் துஹி பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தானே இருப்பாங்க. அந்த பார்வையிலே நம்மளோட யோன் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே இவர் அந்த ரிப்போர்ட்டையும் பார்த்துட்டாரு, எல்லாம் வந்து இவருக்கு புரிஞ்சு போச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. பெட்ல கொண்டு படுக்க வச்சுட்டு ஏங்க இப்படி பண்றீங்க, என்ன ரொம்ப பயமுறுத்துறீங்க, இந்த உடம்புக்கு சரியில்லையா, என்னாச்சுங்க அப்படிங்கிறப்போ கையை தட்டி விடுறாரு. இது ரூனாக்கு இன்னும் பயமா இருக்கு. அதுக்கப்புறம் ஃபுட்டு யாருமே சாப்பிடல, இவ்வளோ ஃபுட்டு வேஸ்ட் ஆகி போச்சுலமா அப்படின்னு சொல்லிட்டு மேடெல்லாம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அங்கே நம்ம யோனும் இருப்பாங்க. அங்கே காங்கத்தை வந்துட்டு நான் உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிறப்போ பேசுறதுக்காக வெளியே வராங்க. இதை பாரு காங்கத்தை, சும்மா என்கிட்ட தனியாக பேசணும் இப்படி கூப்பிடாது, அது நல்லா இல்லை அப்படிங்கிறப்போ நல்லா இல்லைங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், சேர்மேன் ஜாங் இவ்வளவு குடிச்சிருக்காரு, அப்படி குடிச்சிருந்த சமயத்தில் அவரை நான் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வரப்போ யோனை ஏன் அப்படி தனியாக விட்ட, உன் குழந்தையே கவனிக்காம போன, நீ எல்லாம் என்ன ஆளுன்னு சொல்லிட்டு என்ன வந்து சத்தம் போட்டாரு, கத்துனாரு. ஏன்னா நான் யோனை விட்டுட்டு வந்துட்டு தான் ஒரு பொண்ணு ஸ்ரீஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவருக்கு தெரியும். அப்பெல்லாம் அமைதியாக இருந்தவர் திடீர்னு எதுக்காக இப்போ என்ன வந்து அதுக்காக கத்துனாரு, அரைஞ்சாரு, இதுக்கெல்லாம் ரீசன் என்னமோ இருக்கு, எனக்கு என்னமோ அது தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லு அப்படிங்கிறப்போ இதை பாரு காங்கத்தே, உனக்கு ஒரு சந்தோஷமான நியூஸ் சொல்கிறேன், நான் இந்த வீட்டில் இருக்கிறது உனக்கு பிடிக்கல, ஸோ ரொம்ப நாள் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், ஏன்னா நான் எடுத்துட்டு இருக்கிற மூவி எண்டிங் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஆனால் நான் எடுக்கிற மூவியில் எனக்கே தெரியாமல் ஒரு ட்விஸ்ட் இருக்கு பாரு, அந்த ட்விஸ்ட்டை நான் கண்டிப்பாக இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன், மறைச்சு வைக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. தண்ணி பைப்பை படார்னு திறந்து பொலபுலம் தண்ணி வர்றதுக்கும் டங்கு டங்குன்னு சொட்டுறப்போ இரிட்டேட் ஆகும் தெரியுமா, அந்த இரிட்டேஷன் இப்போ எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கேன், உனக்கும் கொடுக்குறேன். சேர்மேன் ஜாங் வேறு யாரும் இல்லை, என்னோட சொந்த அப்பா, என்னோட பயாலஜிக்கல் ஃபாதர். அப்படின்னா ஸ்ரீஜாவும் நானும் ஹாஃப் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இது எல்லாத்தையுமே ரூனா அங்கே வந்து கேட்டு நிற்கிறா. அதை இவங்களும் பார்த்துட்டாங்க. ரூனா எதுவும் கேட்கலைங்க, அந்த டைம் தான் வந்திருப்பா. பட் இவங்க 2 பேரும் இன்னும் பேசிகிட்டு இருந்ததை வந்து பார்த்தது இவளுக்கு ஒரு மாதிரி பிடிக்கல. என்ன நேரத்துக்கு 2 பேர் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ யோன் வந்து சாதாரணமாக ஃபேமிலி மெம்பர்ஸ் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறப்போ பார்த்தோம்னா இது பேசாமையா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு போயிடுவா. காங்கத்தை போக பார்க்குறப்போ காங்கத்தை கிட்ட கேட்பாங்க, இந்நேரத்துக்கு எதுக்கு காங்கத்தை வெளியே வந்த அப்படின்னு ரூனா கேட்கறதுக்கு, இல்லை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கலான்னு வந்தேன், ஃப்ரெஷ்ஷாக வாங்குறது நல்லது தான், போ ஸ்ரீஜா வெயிட் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு அனுப்புகிறாங்க. ஸோ கேட்கலைங்க. ஆனால் 2 பேர் இன்னும் பேசுறது உங்களுக்கு பிடிக்கல. அதுக்கடுத்த நாள் எழுந்திருக்கிறப்பவே அங்கே ஜாங் இல்லை, எங்கே போனார்னு தெரியல. ஜாங் எங்கே போனார் ஏது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மேடிக்கிட்ட கேட்க வரப்போ எல்லாரும் வந்துடுறாங்க. ஸ்ரீஜா இருந்துட்டாமோ அப்பா என்ன காலையில் நேரத்தில் எங்கே போனார் அப்படின்ட்டு எல்லாரும் பரபரன்னு ஆயிடுது. ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, வாய்ஸ் மெசேஜ் தான் கொடுக்குற மாதிரி இருக்கு. இந்த பக்கம் எங்கே வந்திருக்காங்கன்னா அஸ்தி வச்சிருக்கிற இடத்துக்கு தான் வந்துட்டு எகெயின் ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாம் ஞாபகம் வருது. ஐயோயோ நான் பெத்த பொண்ணையும் வந்துட்டு என்னால் அடையாளம் கண்டுக்க முடியலையே, நான் பாவி ஆயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேருந்து எல்லாத்தையும் நினச்சி வேதனைப்படுறாங்க.
இங்கே தான் ஜாங் வந்திருப்பாங்க அப்படிங்கிறது யோன் கெஸ் பண்ணி இங்கே வந்து பார்க்குறாங்க. ஜாங் அழுகிறதுல இவங்க மனசெல்லாம் கரையிறதில்ல. இது ரொம்ப சாதாரண விஷயம். நீங்கள் இன்னும் போக வேண்டியதோட ரொம்ப இருக்குது. நீங்கள் பண்ண வேலைக்கு உங்கள் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் கதற வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இவங்க பாட்டுக்கு கிளம்பிடுவாங்க. இந்த பக்கம் சரி ஆஃபீஸுக்கு தான் போயிருப்பாரோன்னு சொல்லிட்டு வந்துடும். நான் பார்க்குறப்ப அங்கேயும் இல்லை. செக்ரட்டரி கிட்ட கேட்கறதுக்கு, மேடம் ஜாங் சார் என்னைக்கு இப்படி வராமல் இருந்ததில்ல, அதனால நான் அவருக்கு கால் பண்ணி பார்த்தேன். பட் அவரோட மொபைல் சுவிச் ஆஃப்ல இருக்கு. அவர் எதுவும் வந்து எங்ககிட்ட சொல்லிட்டு போகல மேடம் அப்படிங்கிறப்ப சரி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிள் எல்லாம் சர்ச் பண்ணுறப்போ அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் கிடைக்குது. அதில் ஜாங்கும் யோனும் அப்பா பொண்ணுங்க தான். அந்த டிஎன்ஏ ரிசல்ட் வந்து மேட்ச் ஆனது இருக்கு. இது எப்படி இருக்கு கிடைச்சது, இது யார் அனுப்பிச்சு வச்சாங்க அப்படின்ட்டு செம்ம கோபத்தில் வந்து கண்டிப்பாக பார்க்கோட அம்மா தான் பண்ணியிருப்பாங்கன்னு அவங்கள போட்டு திட்டுறப்போ இப்போ வந்து நம்மளோட யோன் வந்து வீட்டில் இல்லை. அவங்க எப்போ போகிறப்போ மெய்டு கிட்ட தான் சொல்லிட்டு போவாங்க. சத்தம் கெட்டதும் மெய்டு வந்து என்ன நீங்கள் எதுக்கு இப்படி உடம்பு சரியில்லாதவங்கள டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. எல்லாரும் உனா கண்டுக்கிறது இல்லை, உனக்கு இதை விட மிகப்பெரிய கொடுமையை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கோட அம்மாவை திட்டி விட்டு ரூமுக்குள்ளே வந்துடுவா. பின்னாடி ஸ்ரீஜா வந்துட்டு என்னாச்சுமா ஏதாச்சுன்னு கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை, பேசாம போய் நீ வேலையை பாரு, நீ பாட்டி ரூமில் போய் எப்படி இது ஜாங்குக்கு தெரிஞ்சது, என்ன பண்ண ஏது பண்ணங்கிறதுல என் காலில் விழுந்தது, ஸோ அப்பாவுக்கு என்னமா தெரிஞ்சது சொல்லுமா அப்படிங்கிறப்போ யோன் அவரோட பொண்ணுங்கிறது தெரிஞ்சு போச்சு. என்னது தெரிஞ்சு போச்சா, எப்படிமா தெரிஞ்சது, தெரிஞ்சா இப்போ என்ன, அந்த யோனுங்கிறவ உயிரோட இல்லை, ஸோ செத்து போனவளை வச்சுட்டு நம்ம அதை பற்றி யோசிக்க வேண்டியது கிடையாது அப்படிங்கிறாங்க. ஆனால் ஸ்ரீஜாக்கு வந்து இது ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் எல்லாத்தையும் மறைச்சிட்டு நாம தான் இவரோட பொண்ணுங்கிற மாதிரி வாழ்ந்துட்டா. இப்போ அப்பாவுக்கு யோனுங்கிற ஒரு பொண்ணு இருக்கு. ஏன்னா இன்னும் அவருக்கு வந்து ஸ்ரீஜாவும் தன் பொண்ணு யோனும் தன் பொண்ணு தான் நினச்சிட்டு இருக்காரு. ஸோ நம்ம வாழ்க்கைக்காக யோனோட வாழ்க்கையை வந்துட்டு விளையாண்டுருக்கோம் அப்படின்னு அப்பாவுக்கு தெரிய வரப்போ என்ன ஏதுன்னு தெரியல அப்படின்ட்டு இவளும் கெஸ் பண்றா. உடனே அங்கே வந்து பார்க்குறா, அங்கதான் நிறைய தண்ணி அடிச்சுட்டு அழுது படுத்து உருண்டு கதறிட்டு கிடக்குறாரு. இங்க காங்தேக்கு 2 ரகசியம் தெரிஞ்சிருச்சு. 2 ரகசியத்தையும் சொன்னது யாரு, ஒன்று ஸ்ரீஜா. இந்த மாதிரி நான் ஜாங் அப்பாவோட உண்மையான பொண்ணு கிடையாது, எனக்கு 12 வயசா இருக்கிறப்போ எப்படி இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஏற்கனவே சொல்லியிருப்பா இல்லைங்களா, அது ஒன்று. 2வது நம்ம யோன் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டது. ஸோ ஜாங்கோட உண்மையான பொண்ணு யோன் தான் அப்படிங்கிறது இது மைண்டுக்குள்ளோட இந்த பயப்புள்ள காங்தே ஒரு பிளான் பண்றான். இந்த மாதிரி உன்னை பார்த்து பேசணும், வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு யோனை கூப்பிடுறான். யோன் வந்ததும் இதை பாரு, நீயும் யோனும் ஹாஃப் சிஸ்டர்ஸ், அப்படி இருக்கிறப்போ நீ பார்க்க கல்யாணம் பண்ணிட்டு வாழ முடியாது. ஏன்னா அந்த ஸ்ரீஜாக்கு பார்க் மாமா அப்படின்னா உனக்கும் மாமா தான் ஆகுது, நீ எப்படி அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறப்போ புரியுது எனக்கு வந்து அந்த அளவுக்கு புரியாமல எனக்கு புரியுது அப்படிங்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலி 2 பேருக்கும் அது ரிலேட் ஆகாது. ஏன்னா ஸ்ரீஜா வந்து ஜாங்கோட பொண்ணே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ எந்த வகையிலையும் பார்க்குக்கும் நம்ம யோனுக்கும் ரிலேட்டே கிடையாது. ஜாங்குக்கும் மினிக்கும் பிறந்த பொண்ணு தான் யோன். ஆனால் அது இவனுக்கு தெரியும், யாருக்கு, காங்தேக்கு. ஏன்னா ஜாங்கோட பொண்ணு ஸ்ரீஜா இல்லைங்கிறது இவனுக்கு தெரியும் இல்லையா, ஸ்ரீஜா அந்த ரகசியத்தை சொல்லியிருக்கா. ஸோ காங்தேக்கு நல்லா தெரியும் பார்க்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு யோன் வாழ்றதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு. ஆனா காங்தே அந்த உண்மையை மறைச்சிட்டு ஸ்ரீஜாவும் நீயும் ஹாஃப் சிஸ்டரா இருக்கிறப்போ நீ எப்படி பார்க்க வந்து கல்யாணம் பண்ணிட்டு வாழ முடியும், அதனால அந்த வீட்டை விட்டு கிளம்புற வேலையை பாரு அப்படிங்கிறப்ப இதை பாரு எனக்கு அது தெரியும், நான் சீக்கிரம் கிளம்பிடுவேன், நீ அதை பத்தி யோசிக்காத அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலா காங்தேக்கு இப்போ யோன் கூட வாழணும்னு ஆசையா இருக்கு. யோன் கூட வாழ்ந்திருந்தோம் ஒரு அமைதியான வாழ்க்கை கிடைச்சிருக்குமோ, இங்க பணம் காசு தான் இருக்கு, நிம்மதி இல்லையே. பட் யோன் பார்க்கோட அம்மா கூட சேர்ந்து ஒரு குடும்பமா வாழ்றது இவனுக்கு பிடிச்சிருக்கு. அதனால யோன் நம்ம 2 பேரும் இந்த வீட்டை விட்டு போயிடலாம், எல்லாம் உண்மையும் சொல்லிட்டு நம்ம போயிடலாம், நம்ம எங்க நம்ம வாழ்க்கையை விட்டோமோ அங்கிருந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறான். சிரிப்பு தான் வருது யோனுக்கு. ஓ சார், நீங்க இப்படி எல்லாம் பேசுறப்போ நான் எகேன்னு நம்பிடுவேன்னு நினைக்கிறீங்களா? புரியுது யோன், உன் நம்பிக்கை நான் சுக்குநூறாக உடைச்சிருக்கேன், கண்டிப்பா உன்னால என்ன மறுபடியும் நம்ப முடியாது. ஆனா நம்மளோட விதி அப்படிங்கிறது நம்ம 2 பேரும் தான், அதனாலதான் சுத்தி முத்தி பார்த்தாலும் நம்ம விதி நம்மளே சேர்த்து வைக்குது. ஜாங்கோட உண்மையான பொண்ணு ஸ்ரீஜா கிடையாது அப்படின்னு தெரிய வந்துருச்சுன்னா பார்க்க யோன் இப்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பார்க்கு கூட அவங்க வாழ ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பயப்புள்ள இவ்வளோ ட்ரிக்கா பிளான் பண்ணுது. எல்லாத்தையும் பொறுமையாக கேட்ட யோன், சரி நான் வந்து இந்த வீட்டு விட்டு கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கேன், எல்லா உண்மையும் சொல்லிடலாம், ஆனால் அதுக்கு பண்ணி உனக்கு இன்னொரு லாஸ்ட் சான்ஸ் கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் நீ ஸ்ரீஜாவை பிரேக்கப் பண்ணு, அதாவது டைவர்ஸ் பண்ணு, அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுவா. நேற்று நைட்டு இவங்க 2 பேரும் தனியாக நின்று கார்டனில் பேசினதை பார்த்ததுலேருந்து இந்த ரூனாக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது. அதனால சில பேரை அசைன் பண்ணி இவங்க 2 பேர் எங்கே போகிறாங்க ஏது அப்படிங்கிறத கண்காணிக்க சொல்லியிருக்கா. இப்போ இவங்க 2 பேர் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து பேசுறதையும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க ஏதுன்னு ஒன்றும் புரியாமல் இருக்கு. அந்த சமயத்தில் தான் எதிர்ச்சியாக ட்ராயர் ஓப்பன் பண்ணுறப்போ நோட்டீஸ் பண்ணுறா இவளோட ஒத்த கதை கமலை காணோம். இதை பார்க்கோட அம்மா தான் எடுத்து வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூம்ல வந்து தேடுறப்போ கரெக்டாக யோன் வந்துருவாங்க. என்ன ரூனா தேடிட்டு இருக்கீங்க, இந்த கமலையா வச்சுக்கோங்க, ஒரே கமல் தான் இருக்கு, உங்ககிட்ட வேணும்னா நீங்க வச்சுக்கோங்க அப்படிங்கிறப்போ நீ பாட்டுக்கு பேசிட்டே இருக்க, நான் இந்த கமலை தான் தேடி வந்து உனக்கு தெரியுமா, நான் என்னோட வலையில எங்கேயோ வச்சுட்டேன், அதுதான் தேடி வந்து என்னமோ சொல்லி சமாளிச்சுட்டு வந்துருவா. இங்க ஜாங் யோனோட வீட்டுக்கு வராங்க. ஏன்னா அந்த ஆர்ஃபனேஜ்ல 12 வயசுல ஒரு கொண்டு விட்டதுல இருந்து அடுத்த 2-3 மாசத்துலயே அங்க வந்து இவங்க கூப்பிட்டு வந்து இவங்க தானே வச்சு வளர்த்தாங்க. அதனால இங்க வந்து இவங்க கிட்ட நன்றி ஆகுதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே பயங்கரமா குடிச்சிருக்காரு, அப்படியே மயங்கி விழுந்துடுவாங்க. அப்போ ரிப்போர்ட்டர் தங்கச்சியும் வருவாங்க. என்ன ஏதுன்னு சொல்லிட்டு யோனோட அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்கு வந்தாரு எதுக்கு நன்றி சொன்னாருன்னு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் யோன் வீட்டுக்கு வந்ததும் யோனும் பார்க்கோட அம்மாவும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த சமயத்துல என்னோட ஃபர்ஸ்ட் லவ் பத்தி உனக்கு தெரியுமா, அந்த போட்டோவை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு போட்டோவை காட்டுறாங்க. மிஸ்டர் பி கூட சின்ன வயசு ஃபோட்டோ தாங்க இது, நான் அவரை மிஸ் பண்ணிட்டேன், ஆனால் நான் வேணும்னு மிஸ் பண்ணல, நான் அவருக்காக காத்துட்டு இருந்தேன் அவர் ஜெயிலேருந்து வருவாருன்னு. ஆனால் அதுக்குள்ள
நான் என்னோட அனுமதி இல்லாமையே என்னை இழந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்றது, வயிற்றுல பார்க் ஆயிட்டான். என் வாழ்க்கை எப்படி எப்படியோ போயிடுச்சு. ஆனால் எப்போவுமே மனசுலேருந்து முதல் காதல் மறைஞ்சதே இல்லை தூஹி. நீயும் மிஸ் பண்ணிடக்கூடாது. நீ யாரை காதலிக்கிறியோ, யார் உன்னை காதலிக்கிறாங்களோ அவங்கள மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஜாங் இப்படி கிடக்கிறாரு அப்படிங்கிறத தங்கச்சி ரிப்போர்ட்டர் கால் பண்ணி சொல்லுவாங்க. இதை யோன் கேட்டுக்கிட்டு, சரி நீங்கள் அவர் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ண வேண்டாம், அங்கேயே விட்டுருங்க, அதுக்கப்புறம் என்ன எது நானே கால் பண்ணி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி விட்டலான்னு இவங்க நினைக்கிறப்போ வெளியே இருந்து காங்தேவோட அம்மா சவுண்டு கேட்குது. ஐயோ இந்த லேடி வர்றதுக்குள்ள நிறுத்தி வைக்கணும் அப்படிங்கிறதுக்குள்ள உள்ள எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. என்ன எதுன்னு கேட்கறதுக்கு என்ன எக்ஸ்பிளேஷன் கொடுத்து இவங்க நம்புவாங்களா? இவங்க இஷ்டத்துக்கு தானே காங்தேவோட அம்மா புரிஞ்சுப்பாங்க. அதனால யோனோட அம்மா இருந்துட்டு என் வீடு யார் இருக்காங்க என்னங்கிறத கேட்கறதுக்கு உனக்கு ரைட்ஸ் இல்லைன்னு அடிச்சு தருத்திடுவாங்க. அதுக்கப்புறமாக நம்ம பார்க் ஒரு ரூட்ல போவாருங்க. யோனை ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்க்கறதுக்காக தானே ஃபர்ஸ்ட்டு ரூனா ட்ரை பண்ணியிருப்பா. அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் ஆகி பழசெல்லாம் மறந்து போய் அதே ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பா யோன். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா, அப்போ யோன் அப்படிங்கக்கூடிய ஒரு பொண்ணு இங்கே இறந்து போயிட்டா. அந்த பொண்ணு இங்கே தானே பேஷண்ட்டாக இருந்தா. அந்த பொண்ணை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிறாங்க. இவரு கொடுக்குறாரு. இந்த யோன் பொண்ணு எப்படி அட்மிட் ஆனா அப்படின்னு கேட்குறப்போ, கார் ஆக்சிடென்ட்ல பழசெல்லாம் மறந்து போன நிலைமையில யார் அட்மிட் பண்ணாங்க அப்படிங்கிறப்போ, ஒரு 50 வயசு இருக்கக்கூடிய ஒரு மிடில் ஏஜ் உமன் தான். ஆனால் அவங்க பேரெல்லாம் சொல்லலை, தெரியல. நல்லா லாவகமாக விளையாண்டுருக்கா ரூனா. அப்படி அட்மிட் பண்ண அந்த லேடி தான் சொன்னாங்க, இந்த பொண்ணுக்கு ஃபேமிலின்னு யாருமே இல்லையம்மா. இந்த அட்மிட் ஆயிருந்தா இல்லையா யோன் அப்படிங்கிற பொண்ணோட அம்மாவோட ஃப்ரெண்டு தான் இந்த மிடில் ஏஜ் உமன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அங்கிருந்து வந்துருவாரு. அதுக்கு மீறி பார்க்குக்கு அங்கே பெருசா எதுவும் தடையும் கிடைக்கலங்க. இவங்க மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வச்சிருக்காரு, இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணல, யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த சமயத்தில் ரூனா பார்க்க வரா. டேபிள் மேலே இருக்கிற அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டை பார்த்துக்கிறா. அதுக்கப்புறமாக வா உன் கூட கொஞ்சம் உட்காந்து பேசணும், அட்லீஸ்ட் இப்போது அக்கா தம்பி மாதிரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போட்டோவை பாரு, என் மருமகன் காங்தேவும் உன்னோட மனைவி தூகியும் இப்படி போய் சந்திச்சு பேசிக்கிறதுல ஏதாவது அர்த்தம் அணி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, நம்ம குடும்பத்துக்கு இது பெருமையும் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணு ஸ்ரீஜா இதனால ரொம்ப வருத்தப்படுறா, அதனால என்ன எதுன்னு பாரு அப்படிங்கிறப்போ, எனக்கு ஒன்னே ஒன்று புரியல, இதெல்லாம் இப்போ எதுக்கு நீ என்கிட்ட சொல்லிட்டு இருக்க ரூனான்னு கேட்குறப்போ, எனக்கு என்னமோ நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டே தவிர்த்து தூகி கூட நீ சேர்ந்து வாழலன்னு நினைக்கிறேன், இன்னும் உங்க கல்யாணத்தை ரெஜிஸ்டரே பண்ணலையா அப்படிங்கிறப்போ, அது எங்கள் பிரச்சனை, நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், ரெஜிஸ்டர் பண்ணல, ரெஜிஸ்டர் பண்ணிக்குவேன். ஆமாம், சும்மா என் ஒய்ஃபான தூக்கி அடக்கி வைங்கிறியே, உன் மருமகன் காங்தேக்கு எங்கே அறிவு போச்சு, காங்தேவை ஃபர்ஸ்ட் கண்ட்ரோலில் வை அப்படிங்கிறப்ப சிரிச்சிட்டு வருவோனா, நான் எதுக்கு அவனை கண்ட்ரோலில் வைக்கணும், நான் அவனை அழிக்க போகிறேன், ஈவன் தூக்கியும் சேர்த்து அவனோட அழிக்கிறதுல எனக்கு சந்தோஷம்தான், எப்போவுமே நான் எதை செய்யறதா இருந்தாலும் சொல்லிட்டு செய்வேன், உனக்கு பிடிக்குமே, அதே மாதிரி தான் இப்போவும் சொல்லிட்டே செய்ய போகிறேன் அப்படிங்கிறப்போ, யோனி எதுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண அப்படின்னு கேட்குறப்போ இவளுக்கு திக்குன்னு ஆகிடும். யாருக்கு? ரூனாக்கு. என்ன சொன்ன பார்க் அப்படிங்கிறப்போ, அவ்வளோ ரிமோட்டான ஏரியாவில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் யோன் கார் ஆக்சிடெண்ட்டில் போய் அட்மிட் ஆயிருந்திருக்கா, அது ஏன் அட்மிட் பண்ண, அதை ஏன்டா என்கிட்ட கேட்குற, ஆக்சுவலாக அப்போ அவள் குழந்தை உயிருக்கு போராடிட்டு இருந்த நிலைமையில ஹாஸ்பிட்டலில் இருந்துச்சு, குழந்தை அப்படி கிடக்கிறப்போ அந்த இடத்துக்கு யோன் போக வேண்டிய அவசியமே இல்லை, அவங்க போயிருக்கா, அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. சரி எக்கு தப்பா போனால் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாலும் அந்த பொண்ணை பற்றி போலீஸில் யாரும் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்தவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணு அட்மிட் ஆயிருக்காங்க, யார் என்னன்னு தெரியலன்ட்டு. ஆனால் அப்படி கூட அந்த பேர் வெளியே வந்துடக்கூடாதுன்னு ஒரு மிடில் ஏஜ் உமனா, அந்த யோனோட அம்மாவோட ஃப்ரெண்டா, அவள் யோனுக்கு ஃபேமிலி கிடையாது, ஒன்றும் கிடையாது, நான் ஒருத்தி தான் இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சவன் இருக்கேன், இந்த பொண்ணோட அம்மாவோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அட்மிஷன் போட்டிருக்காங்க. இல்லை போட்டிருக்க, ஏன் இதை பண்ண அப்படின்னு கேட்குறப்போ, லூசு மாதிரி பேசிட்டு இருக்காது, நல்லா கதை எழுதுறியே, யோன் செத்து போயிட்டா, செத்து போனவளை பற்றி பேசி என்ன பிரயோஜனம், வாழ்றதுக்கு இருக்கிறவங்கள பற்றி தான் பார்க்கணும், முதல்ல உன் பொண்டாட்டி தூகிய கண்ட்ரோலவே அப்படின்னு சொல்லிட்டு ரூனா பாட்டுக்கு வந்துடுவா. பார்க்குக்கு சாலிடான எவிடன்ஸ் கிடையாது அங்கே யோனை அட்மிட் பண்ணது ரூனா தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் வச்சு விசாரிச்சு பார்க்குறப்போ அந்த டைம் ஸ்ரீஜாவோட கல்யாணம், அதுக்கு பிரச்சனையாக இருந்தது யோனோட குழந்தை, ஸோ அதனால ரூனா தான் அந்த வேலையை பண்ணியிருப்பா அப்படிங்கிற முடிவுக்கு வராரு. அதுக்கப்புறமாக இவர் போய் ஒரு கார்டனில் இருந்துட்டு அங்கே பார்க்கறதுக்கு நம்ம யோனை வர சொல்கிறாங்க. யோன் யோனோட கையை பிடிக்கலாம், நாம் ஒரு டேட்டுக்கு வந்திருக்கோம்னு நினச்சிக்கோ அப்படின்னு கையை பிடிக்கலான்னு போகிறப்போ கையை யோன் கொடுக்க மாட்டேன்றாங்க. இதை பாரு, ஃபர்ஸ்ட் என் கையை பிடிச்சிக்கோ, நம்ம 2 பேர் சேர்ந்து நடக்கலாம், அப்புறம் நான் ஏன் நீங்கள் வர சொன்னேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற எதுவும் சொல்கிறதில்ல, கொஞ்சம் சுற்றி வளைச்சி பேசுகிறாரு. இதை பாரு தூகி, உன் மனசில் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரகிள் இருக்குது, பாரம் இருக்குது, என்னால் அதை புரிஞ்சுக்க முடியுது, நீ என்ன நம்பி அதை என்கிட்ட கொடு, நான் அதை சுமந்துட்டு வரேன், ஒரு நெருப்பு உன்னோட மனசுக்குள்ளே அப்படி உருண்டுகிட்டே இருக்கு இல்லையா, அதை நான் தாங்கிக்கிறேன், என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லு அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த கம்ஃபர்ட் பிளேஸை கொடுக்குறாரு. ஆனால் நம்ம யோன் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. அதுக்கப்புறமாக இங்கே அவங்க வீட்டில் அப்படியே குடிபோதையில் படுத்து கிடந்தார் இல்லைங்களா ஜாங்க, அவர் பாட்டுக்கு எழுந்து போய் மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாராட்டிருக்கு. ஜாங்க தேட்டத்துக்காக சில ஆட்களை செட் பண்ணியிருப்பா, அவங்க மூலியமாக ஒரு ரோட்டு கடையில் உட்காந்து குடிச்சிட்டு இருக்காருமா அப்படின்னதும் அங்கே ரூனா பார்க்க வரா. ரூனா மேலே கடும் கோபத்தில் இருக்காங்க. நீ வேணுக்குனே தெரிஞ்சே எல்லாத்தையும் மறைச்சிட்டே இல்லை, அந்த வீட்டுக்குள்ளே நான் 12 வயசாக இருக்கிறப்போ யோனை கூப்பிட்டு வந்தப்போ தெரியும் யோன் தான் என் பொண்ணுன்னு சொல்லிட்டு, ஆனால் நீ அதை மறைச்சிட்டே அப்படிங்கிறாங்க. இல்லைங்க எனக்கு தெரியாது, சத்தியமாக எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. அப்புறம் எதுக்காக என்கிட்ட அப்படி சொன்னேன்,
யோனுக்கும் உங்களுக்கும் நான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தேன். எனக்கு டவுட்டாகவே இருந்துச்சு. மினி செத்ததுக்கு அப்புறமாக அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்தப்போ எனக்கு டவுட்டாக இருந்தது. டிஎன்ஏ டெஸ்ட்டில் பார்த்து நீங்கள் 2 பேரும் அப்பா பொண்ணு கிடையாதுன்னு ஏன் சொன்னேன் அப்படிங்கிறப்போ, ஏன்னா நான் போய் சொன்னேன். பார்க்கோட அம்மா சொன்னது வச்சு நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி உங்கள் உள்ளேயே போட்டு உங்களை வருத்திட்டு இருந்தீங்க. அதே நினச்சி குழம்பிட்டு இருந்தீங்க. நம்ம குடும்பம் என்னத்துக்கு ஆகிறது? அது மட்டும் இல்லாமல் யோன் அப்படிங்கிறவ செத்துட்டா. அவளுக்காக இதுக்கு இவ்வளோ யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் 12 வயசாக அந்த பொண்ணை எனக்கு கூப்பிட்டு வந்தப்போ டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தேன். 2 பேருக்கு வந்து பிளட் ரிலேஷன் கிடையாது, அப்பா பொண்ணு கிடையாதுன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. என்ன நீ சொன்னாலும் மாறப்போறதில்ல. ஏன்னா நானும் அவளும் அப்பா பொண்ணு. அவள் என் குழந்தை, என் பேத்தி. அவங்க சாகிறதுக்கு நானே காரணமாக இருக்கேன். என் கையாலேயே என் குழந்தைகளை கொண்டுட்டேனே. என் பொண்ணு என்கிட்ட முட்டி போட்டு பிச்சை கேட்டா, ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க. காங்தேவ வந்து என் குழந்தையோட அப்பா, அவனை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட முட்டி போட்டு கேட்டான். ஆனால் நான் விட்டுட்டேனே. இப்போ அந்த 2 உயிர் இல்லாமல் இருக்கிறதுக்கு நானே காரணமாயிட்டேனே அப்படின்ட்டு பயங்கரமாக அழுதுட்டு அங்கிருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறமாக பார்க்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. யோனும் வந்துடுவாங்க. பார்க்கோட கோட்டை எடுத்து வைக்கல அப்படிங்கிறப்போ அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் இருக்கும். என்னங்க இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிட்ட கேட்கறதுக்கு, இல்லை நீ நான் மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன்னு சொன்னேன், நான் போய் செக் பண்ணேன், ரெஜிஸ்டர் பண்ணல, மேபி நீ மறந்து போயிருக்கலாம், ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக தான் அந்த சர்டிஃபிகேட் எகைன் எடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்கிறப்போ அப்படியே யோன் கிழிச்சு போட்டுருவா. இந்த பக்கம் ஸ்ரீஜா கிட்ட காங்கத்தே சொல்லிட்டா, நாம் ஒரு முடிவுக்கு வந்துடுவோம், பிரேக்கப், அதாவது டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். பாவம் பாருக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போயிடுது. என்ன தூஹி அப்படின்னு கேட்கறதுக்கு, சாரி நான் முயற்சி பண்ணேன், பல சிலர் ஞாபகம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணேன், என்ன முயற்சி பண்ணாலும் என்னால் உங்களை காதலிக்க முடியல, என் மனசுக்குள்ளே உங்களை அனுமதிக்க முடியல அப்படிங்கிறப்போ, நீ பேசுகிற வார்த்தைக்கும் உன் முகத்தில் இருக்கிற எக்ஸ்பிரஷன்ஸ்க்கும் கண்ணுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது, ஏன் பொய் சொல்கிற அப்படிங்கிறாங்க. பொய்யெல்லாம் இல்லை, இதுதான் உண்மை. எனக்கு என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் சத்தியமாக உங்கள் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் வரல. கல்யாணம் பண்ணிக்கிட்டா வருமோன்னு நினச்சா அப்பவும் வரல. அதனால் நான் இதுக்கப்புறமாவது உங்களை ஏற்றுக்கிட்டு உங்கள் மனைவியாக வாழுவேன் அப்படின்னு கற்பனை பண்ணாதீங்க அப்படின்ட்டு போயிடுவா. ஆக்சுவலாக நம்ம யோனுக்கு பார்க்க பிடிச்சிருக்கு. இந்த ரிவெஞ்செல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமாக நான் தூஹி இல்லை யோன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கோட வாழணும்னு தான் ஆசைப்பட்டாங்க. ஆனால் ஸ்ரீஜாக்கும் நமக்கும் ஒரே அப்பா அப்படிங்கிறப்போ பார்க்கும் நம்மளுக்கு மாமா முறையாகுது. ஸோ அவர் கூட வாழ்றது தப்பு. அது மட்டும் இல்லாமல் பார்க்கு டக்குன்னு போய் கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப தப்பாக போயிடும் இல்லையா, மாமனை எப்படி கட்டிக்கிறது. ஸோ அதனால தான் டக்குன்னு இதை வந்து முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிழிச்சு போட்டாங்க. மற்றபடி காங்தே கூட சேர்ந்து மறுபடியும் வாழ்க்கையை ஆரம்பிக்கிற மைண்டெல்லாம் யோனுக்கு இல்லை. இங்கே ஸ்ரீஜாவை மட்டும் ஏற்றுப்பாளா, ஏற்றுக்க மாட்டேன்றா. டக்குன்னு போயிட்டு ஒயின்னு டம்ளாரில் எடுத்து கொண்டு வந்து வச்சுட்டு, காங்தே நம்ம 2 பேர் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணலாம், பொறுமையாக பேசலாம், நீ என்கிட்ட இருக்கிற தப்பு குறைகளை என்னன்னு சொல்லி நான் மாற்றிக்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி டைவர்ஸ் வரைக்கெல்லாம் ஒன்றும் போக வேண்டிய அவசியம் இல்லை காங்தே. அது மட்டும் இல்லாமல் எனக்கு குழந்தை வேணும் நான் டார்ச்சர் பண்ண மாட்டேன், ட்ரீட்மெண்ட்டுக்கு உன்னை நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், பொறுமையாக இருக்கேன். அதுக்கு மட்டும் இல்லாமல் உன்னை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், உன்னை சந்தேகப்பட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸ்ரீஜா முழிச்சுக்கோ, நம்மளுக்குள்ளது ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. நான் அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டேன், அது தப்பு தான். இப்போ நாம் ஒரு சரியான முடிவு எடுக்கணும். நம்ம பிரிஞ்சுட்டா கூட நம்மளுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறப்போ இதுக்கெல்லாம் காரணம் தூஹி தானே. தூஹி யோன் மாதிரி இருக்கிறா அப்படிங்கிறதுனால தானே. உன்னால் ஏன் ஏற்றுக்க முடியல? என் மாமா பார்க்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா தூஹி, அவன் நமக்கு அத்தை முறையாகுது, புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறப்போ நீ புரிஞ்சுக்கோ ஸ்ரீஜா, அதெல்லாம் எந்த ஒரு காரணமும் கிடையாது. என்னால் வந்துட்டு இதுக்கு மேலே கொண்டு போக முடியல அப்படின்னு பேசிகிட்டே இருக்கிறப்போ இந்த பக்கம் ஜாங் செமையாக குடிச்சிட்டு மழை கொட்டுறது, அவர் பாட்டுக்கு நடந்து வராரு. என் பொண்ணை கொண்டுட்டேன், பேத்தியை கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்துட்டு இருப்பாங்க ரூனா. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியாமல் அவங்க ஒரு பக்கம் தேடிட்டு இருக்க, இப்படி மலையில் போதையில் நடந்துட்டு வந்தவர் ஒரு ஆள் மேலே மோதிடுவார். பார்த்து போயா, செமையாக குடிச்சிருக்க, ஸ்மெல் வருது, பார்த்து போ அப்படிங்கிறப்போ, குடிச்சிருக்கேன், உன் மேலே இடிச்சிட்டேன்ல, உன் மேலே இடிச்சதுக்கு நீ என்னை அடிக்கணும்ல, அடின்னு சொல்லி அந்த ஆளை பயங்கரமாக ப்ரொவோக் பண்ணி பேசாமல் போ அப்படின்ட்டு போகிற ஆளை கூட விடாமல் அடிக்க வச்சு அடி வாங்கி இதை வந்து ஒரு தண்டனையை எடுத்துக்கிறாரு. நான் பண்ண தப்புக்கு நீயாவது அடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு பயங்கரமாக அடிச்சுட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் ரூனா வந்து பார்த்து வீட்டுக்கு கூப்பிட்டு வருவாங்க. நம்ம யோன் பார்த்துட்டு என்னாச்சு இவருக்கு ஏதுன்னு கேட்கறதுக்கு, எதுக்கு நிறைய கேள்விகள் கேட்குற அப்படின்னு சொல்லி பெட்ரூமுக்கு வந்து அந்த ரத்தமெல்லாம் அடிப்பட்டதெல்லாம் இருக்கும் இல்லையா தொடச்சி விட்டுட்டு, இதை பாருங்க, யோனோட குழந்தையும் செத்து போயிட்டாங்க, அவங்கள உங்கள் மனசில் புதைச்சிருங்க, நீங்கள் உயிரோடு இருக்கிற என்னை பற்றியும் ஸ்ரீஜாவை பற்றி மட்டும் யோசிங்க அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறா. ஆனால் இவரால் அதெல்லாம் தாங்கிக்க முடியறதில்ல. ஏகேன் தூங்கி போதை தெரிஞ்சதுக்கப்புறமாக மறுபடியும் கிச்சனில் உட்காந்து வைன் என்னமோ குடிச்சிட்டு இருப்பாரு. அப்போ பார்க்கோட அம்மாவுக்கு தண்ணி எடுக்கிறதுக்காக நம்ம யோன் வருவாங்களா. யோனை பார்க்குறப்போ, நீ அந்த பொண்ணு மாதிரியே இருக்க, அந்த பொண்ணு மாதிரியே இருக்க அப்படிங்கிறப்போ, யார் மாதிரி? யோன் மாதிரி இருக்கேன்னு சொல்கிறீங்களா? என்னை பார்க்குற எல்லாரும் அதுதான் சொன்னாங்க, ஈவன் நான் தான் யோனுன்னே சந்தேகப்பட்டாங்க, நீங்கள் மட்டும்தான் பாக்கி, இப்போ நீங்களும் சொல்லிட்டீங்க அப்படிங்கிறப்போ, நான் யோனுக்கு மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டேன். அவன் என் முன்னாடி மண்டி போட்டு கெஞ்சினா, ப்ளீஸ் எனக்கு என் வாழை விடுங்க, என் குழந்தைக்காக காங்கத்தை விட்டுருங்கன்னு கெஞ்சினா. ஆனால் மனசாட்சியே இல்லாமல் அவளை பயம்புறுத்தி பணம் கொடுத்து ஒழிச்சு கட்ட பார்த்து அவளை கடைசியில் லாக்அப்பில் தள்ளி, இன்னும் சொல்ல போனால் அவள் அந்த ஹாஸ்பிட்டலில், ஊருக்கு வெளியே இருக்கிற ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கா அப்படிங்கிறது கூட இவர் கண்டுபிடிச்சிட்டாரான் ஜாங்கு. அந்த சமயத்தில் யோனோட குழந்தை ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருந்தா. ஆனால் ஊருக்கு வெளியே இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலில் யோன் அட்மிட் ஆயிருக்கா அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சி கூட அவங்க ஃபேமிலிக்கு நான் இன்ஃபார்மே பண்ணாமல் விட்டுட்டேன். அப்படியா, ஏன் இந்த அளவுக்கு கொடூரமாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம யோன் கேட்குறப்போ எனக்கு அப்போ எதுவும் தெரியல, என் பொண்ணு ஸ்ரீஜாவுக்கு நல்லது அப்படிங்கிறது மட்டும்தான் மைண்டில் இருந்தது. சரி இப்போ இதெல்லாம் பேசி என்ன வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்ட்டு ஜாங் பாட்டுக்கு எழுந்து போயிடுவாங்க. ஆனால் இதெல்லாம் கேட்குற யோனுக்கு என்ன வேஸ்ட் ஆஃப் டைமா, இது வெறும் சாம்பிள் தான் டேடி, இதுக்கப்புறம் தான் இருக்குது அப்படின்னு மனசுக்குள்ளே பொறுமிப்பா. ஆனால் ஜாங் அமைதியாக இருக்கிற மாதிரி இல்லை. அடுத்த நாள் முக்கியமான டைரக்டர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும், நான் இந்த எல்லா கம்பெனிஸுக்கும் வந்து சேர்மேனாக இருக்கிற பொறுப்பில் இருந்து விலகிக்கிறேன், அதுக்கப்புறமாக பார்க் தான் வந்து சேர்மேன் ஆகணும், நாம் இறந்து போன சேர்மனோட உயில் பிரகாரம் போகலாம் அப்படிங்கிறப்போ மற்ற டேரக்டர்ஸ் எல்லாம் நோ நீங்கள் உடனே அப்படி முடிவெடுக்கக்கூடாது, நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஈவன் பார்க்கும் அதான் சொல்கிறாங்க, பாருங்க அப்பாவோட உயில் பிரகாரம் தான் போகணும், அதுக்கு நீங்கள் இப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு வந்து இருக்கக்கூடாது, ஃபர்ஸ்ட் எங்ககிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணவே இல்லை, பொறுமையா இருங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் ஜாங்கு இல்லை என்ன நடந்தாலும் எத்தனை நேரம் வெயிட் பண்ணாலும் என்னோட முடிவு மாறாது, ஸோ இறந்து போன சேர்மனோட உயில் பிரகாரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த நியூஸ் வந்து ரூனாக்கு வருது. கார சரமா ரூனா ஃபோனில் பேசிட்டு இருக்கிறது ஸ்ரீஜா வந்து என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு நடந்து எல்லாத்தையும் சொல்கிறப்போ அது இவங்க கேட்டுருவாங்க. பார்க்கணுமா கேட்டுட்டு என் பையன் சேர்மன் ஆக போறானா அப்படிங்கிற பக்கத்தில் யோனும் இருப்பாங்க. சந்தோஷப்படாத, உனக்கு பழசெல்லாம் மறந்துடுச்சு, டெமென்ஷியா வந்துடுச்சு, ஆனால் ஒட்டு கேட்கறது மட்டும் நல்லா கேட்குற, கனவுல கூட அதை நடக்க விட மாட்டேன் ரூனா சொல்கிறான். நம்ம யோன் ஒன்றுமே பேசாமல் சிவனே தான் நிற்பாங்க. அவங்களையும் பார்த்து உடனே கொண்டாடலாம்னு நினச்சிடாத தூக்கி அப்படின்ட்டு போனதுக்கு அப்புறமாக இவன் அப்படிதான், யார் சந்தோஷமா இருந்தாலும் இவருக்கு பிடிக்காது, ஆனால் என் பையன் வந்து சேர்மன் ஆக போறான் அப்படின்ட்டு சந்தோஷமா பார்க்கடாம போயிடுவாங்க. ஸ்ரீஜா இருந்துட்டு தூஹி நான் உன்னை ரொம்ப அசால்ட்டாக இட போட்டேன், நான் நினச்சதை விட நீ ரொம்ப டேலண்டான பொண்ணாக தான் இருக்க, ஆண்களுக்கு மத்தியில் நல்லா விளையாடுற, எல்லாரும் ஈஸியாக வளைச்சு போட்டுக்கிற அப்படின்ட்டு போயிடுவா. ஆக்சுவலாக பார்க் ஜாங்க கிட்ட கெஞ்சிட்டு தான் வருவாங்க, ஏன்னா சடார் இப்படி நீங்கள் ஒரு முடிவு எடுக்கக்கூடாது, அப்பாவோட உயில் பிரகாரம் போகிறது தப்பு இல்லை, பட் உங்களோட முடிவு வந்து சடார்னு இருக்குது, இது நிறைய கொலாப்ஸ் வந்து ஏற்படுத்திடும் அப்படிங்கிறப்போ ரூனா வந்துட்டு பார்க் சந்தோஷப்படாத, கண்டிப்பாக இவர் சேர்மேன் பதவியிலேருந்து விலக மாட்டார், அதுக்கு நான் விட மாட்டேன் அப்படிங்கிறப்போ அடடே நீ இருக்கிறப்ப எனக்கு என்ன கவலை, நானே அதான் சொல்லிட்டு இருந்தேன், உன் ஹஸ்பண்டுக்கு நீயே சொல்லி புரியவேன்னு பார்க் போயிடுவாங்க. என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க, ஏங்க இப்போ நீங்கள் பதவி விலகுறீங்க அப்படிங்கிறப்போ இதை பாரு என்னால் முடியாது, நான் பண்ண பாவத்தை நினைக்க எனக்கு உடம்பெல்லாம் பற்றிக்கிட்டு தெரியுது, என்னங்க யோன் செத்து போயிட்டா, யோனோட குழந்தை செத்து போயிட்டா, அவங்கள பற்றி நினச்சா என்ன அர்த்தம், ஆமாம் யோன் செத்து போயிட்டா, நாம தான் கொன்னோம், இல்லை நான் தான் கொன்னேன், என் ரத்தம் என் பொண்ணை நானே கொண்டிருக்கேன், என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. இல்லை நான் விட மாட்டேன், நீங்கள் வந்து சேர்மேனாக இருக்கிற அந்த இடத்த விட்டு விலகிட்டீங்கன்னா ஈஸியாக பார்க் வந்துடுவான், அதுக்கப்புறம் இந்த கம்பெனியை கையை விட்டு போயிடும், இந்த கம்பெனியை இழக்க மாட்டேன் ப்ளீஸ் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறப்ப அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் அடிச்சு உடச்சிட்டு ஒரு பாட்டுக்கு வந்துடுவார். அதுக்கப்புறம் மிஸ்டர் பீக்குக்கும் இந்த விஷயம் தெரியுது. யோனை கூப்பிட்டு சொல்கிறாங்க திடீர்னு ஏன் ஜாங் இந்த முடிவு எடுத்தாருன்னு தெரியல, ஆனால் அந்த முடிவை வந்து அவரை மாற்ற வைக்கிறதுக்காக ரூனா பயங்கரமாக படாத பாடுபடுவாமா, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோ அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமாக காங்தே வந்து கூப்பிட்டுருப்பாங்க இந்த மாதிரி வா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே நம்ம யோன் வருவாங்க, இந்த மாதிரி நான் ஸ்ரீஜா கிட்ட சொல்லிட்டேன் டைவர்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நான் என் பக்கத்துலேருந்து நான் ஸ்டெப் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன், நீ என்ன பண்ண போற யோன் அப்படிங்கிறப்போ நான் என்ன பண்ணும் அப்படிங்கிற முடிவை நான் எடுத்துக்கிறேன், நீ விஷயத்தை மட்டும் பாரு அப்படிங்கிறாங்க. இப்படி இவங்க 2 பேர் சந்திச்சு பேசிக்கிறதையும் ஃபோட்டோ எடுத்து ரூனா காமிச்சிக்கிறாங்க. ரூனாக்கு கன்ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கு, காங்தேக்கும் இந்த தூஹின் தான் இப்போ நினச்சிட்டு இருக்காங்க என்னமோ ஆகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு தன் பொண்ணு கிட்ட பற்றி பேசலான்னு வந்து அவள் பாட்டிலோடு குடிச்சிட்டு இருக்கா. இடையில நடந்துட்டு இருக்கீங்க, இதை பாரு என்னமோ ஒன்று காங்தேக்கும் அந்த தூஹி கடையில் நடக்குது தானே அப்படிங்கிறப்போ அம்மா பேசாம இரு, காங்தேங்கிட்ட இருந்து டைவர்ஸ் கேட்டிருக்கான், என்னது டைவர்ஸ் கேட்டானா, என்ன தைரியம் இருந்தால் அவங்ககிட்ட அதை கேட்பான், ஆமாம் அவன் டைவர்ஸ் கேட்டிருக்கான் அப்படின்னா அப்போது அதுக்கு பின்னாடி காங்தேவுக்கு தூஹிக்கு ஏதோ உறவு இருக்கா அப்படிங்கிறப்போ இன்னொரு வார்த்தை ஏதாவது பேசுகிறேன்னு நான் மனுஷியாக இருக்க மாட்டேன், இந்த ரூமை விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிருவா. அதுக்கப்புறம் ரூனா ஒரு வேலையை பண்ணுறா. 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கார் ஆக்சிடென்ட் நடந்தது இல்லைங்களா மினியோட அம்மாவுக்கு, அப்போதானே இவளோட கம்மல் அங்கே விழுந்திருக்கும், அது மினியோட அம்மா கையில் எடுத்து வச்சிருந்திருப்பாங்க, அதுதான் நம்ம யோனுக்கு கிடைச்சிருந்திருக்கும். அந்த ஆக்சிடென்ட்டை பற்றி நிறைய பணம் கொடுத்து விசாரிக்கிறா, அந்த இடத்துல என்னென்ன எவிடன்ஸ் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை விசாரிச்சவர் சொல்கிறாரு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல, ஆனால் அந்த மினி அப்படிங்கிறவங்க இறந்து போனப்போ அவங்க கை ரொம்ப இறுக்கமாக மூடியிருந்தது, அவங்க பொண்ணு வந்து பார்த்துட்டு அலறப்ப தான் அவங்க அம்மாவோட கையில் ஒரு கம்மல் இருக்கிறத பார்த்தா, வேறு யாருமே அதை நோட்டீஸ் பண்ணல, அவள் மட்டும் பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டா. பொதுவாக இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிற இடத்துல என்னென்ன பொருட்கள் இருக்கோ அதில் எல்லாத்தையும் சீல் பண்ணி வைக்கிறது வழக்கம். கேஸ் எல்லாம் முடிகிறப்போ ஒரு பாக்ஸில் போட்டு அந்த கேஸ் க்ளோஸ் ஆகிடுச்சு இந்த பாக்ஸோட வைப்பாங்க. பட் இது மினியோட கையில் இருந்ததுனாலையும் அவங்க பொண்ணு கண்டுபிடிச்சு எடுத்துக்கிட்டதுனாலையும் நாங்கள் பெருசாக எடுத்துக்கல, சரி அவங்க கம்மலாக இருக்குன்னு விட்டுட்டோம் அப்படிங்க. உடனே வீட்டுக்கு வந்து தேடி எடுத்து பார்க்குறா, அப்போ இந்த கம்மல் இப்போ தூக்கி வச்சிருக்கா அப்படின்னா என்னமோ இருக்கு, ஏதோ வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய சில ஆட்களுக்கு ஃபோன் பண்ணி அந்த தூகிங்கிற பொண்ணு இப்போ எங்கள் வீட்டில் இருக்கா, என் தம்பி பார்க்க கட்டிக்கிட்டு அவள் யார் என்னங்கிறத கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறத ஒட்டு கேட்டுட்றாங்க பார்க்கோடம்மா. அதுக்கப்புறமாக இங்கே யோனோட அம்மாவை தான் காட்டுறாங்க, ரெஸ்டாரண்ட்டில் பலமான கூட்டம். அப்போ அந்த பக்கம் ஜாங் வருவார், உள்ளே வராமல் அவர் பாட்டுக்கு போக பார்ப்பாரு. வெளியே யோனோட அம்மாவும் சரி ரிப்போர்ட்டர் தங்கச்சி வந்து ஏன் சார் அப்படின்னு போறீங்க, வந்து சாப்பிட்டு போங்க அப்படிங்கிறப்போ இல்லை வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சரி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு யோனுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, யோன் வந்துட்டு அவர் இப்போ ரொம்ப டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் இருக்காங்க, அவர்கிட்ட எதுவும் பேச்சு வச்சுக்காதீங்க. இல்லைம்மா அவர் கடைக்கு தான் வந்தார், நான் தான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன், என்னமோ தெரியல ஒரு முகமே சரியில்லை, ஒரு திமிரோடவே இருப்பார் இல்லையா, அது இல்லை
இதையோ பறி கொடுத்த மாதிரி பண்ணக்கூடாது தப்பு பண்ண மாதிரி இருந்தது, பாவமாக இருந்தா கூப்பிட்டு வந்து அப்படிங்கிறாங்க. சரிம்மா பார்த்துக்கோங்க, எதாவது கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்களும் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு கேட்குறாங்க, சார் நீங்கள் அன்னைக்கு குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தீங்க, இப்போ கடைக்கு வந்து பார்த்துட்டு போறீங்க, என்ன ஏதுங்கிறதுக்கு. இல்லைங்க, உங்களை பார்த்தா கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும், அதனால தான். ஏன்னா 12 வயசுலேருந்து ஆர்ஃபனேஜ்லேருந்து கூப்பிட்டு வந்து யோன் இவங்க தானே வளர்த்துருக்காங்க, நம்ம பொண்ணு இவங்க வளர்த்துருக்காங்களே அப்படிங்கிற நன்றி கடனில் இவங்கள பார்த்தாவது மனசை ஆறுதல் படுத்திக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் அதை சொல்கிறதில்ல, அதுக்கு பதிலாக நான் யோனுக்கு பண்ணது மிகப்பெரிய தப்பு, கொடுமை, அதை மனசை விட்டு ஆற மாட்டேங்குது. அந்த பொண்ணு இருந்த வீட்டுக்கு வந்து வளர்த்த உங்களை பார்க்குறப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்புறம் சின்ன வயசில் யோனுக்கு இதை ஃபோட்டோலாம் எடுத்துப்பீங்க இல்லையா, அதை கொஞ்சம் காட்டுறீங்களான்னு கேட்குறாங்க. இந்த பக்கமாக யோன் வீட்டுக்கு வந்து நம்ம பார்க்குக்கு என்னென்ன கோட்டெல்லாம் வேணும், அடுத்தடுத்து அவர் என்ன ட்ரெஸ் போட்டுக்கு வர அது எல்லாத்தையும் அசைன் பண்ணி வைக்கிறாங்க. இன்னர்ஸ்லேருந்து சாக்ஸ்லேருந்து எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி வைக்கிறாங்க. இவங்க சமைக்கிற சாப்பாடு தான் வந்துட்டு இவங்களுக்கு எல்லாம் பிடிக்கும், பார்க்குக்கும் பார்க்கோட அம்மாவுக்கும். ஸோ கிம்ச்சி கொஞ்சம் செஞ்சு வைக்கிறாங்க, ஒரு சில ஃபுட்டெல்லாம் பண்ணி வைக்கிறாங்க. மேடு கூட மாட ஹெல்ப் பண்ணுவாங்களே. அவங்க கேட்குறாங்க, என்ன மேடம் நிறைய ஃபுட்டெல்லாம் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க, எங்கேயாவது வெளியே போகிறீங்களா அப்படின்னு கேட்க ஒன்று எதுவும் சொல்ல மாட்டா, சிரிச்சே சமாளிச்சிருவா. இந்த பக்கம் ஜாங் வந்து இங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு காங்தேவோட அம்மா ஃபோன் பண்ணி ரூனாக்கு சொல்லிடுவா. ஜாங் வந்து ஃபோட்டோஸ் கேட்டிருப்பாங்க இல்லையா, இவனோட ஃபோட்டோஸ் இருந்தால் காட்டுங்களேன், ஏன்னா 15 வயசு 18 வயசுல எல்லாம் இருக்கிற ஃபோட்டோஸில் பார்த்துருக்க மாட்டார் இல்லையா, அதெல்லாம் கேட்குறப்ப காட்டுறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப ஜாங்குக்கு புரியுது, என்னதான் இவங்க அடாப்ட் பண்ணிட்டு வந்திருந்தாலும் இவங்களுக்கு ஏற்கனவே 2 பெண் குழந்தை இருந்தாலும் யோனை வந்து தான் பெத்த பொண்ணாதான் வளர்த்துருக்காங்க அப்படிங்கிறது ஃபோட்டோஸை பார்த்தாலே தெரியுது. அந்த டேபிள் நிறைக்க ஃபோட்டோஸ் இருக்கும், நீங்கள் உங்கள் பொண்ணாவே வளர்த்துருக்கீங்களா அப்படிங்கிறப்போ, ஆமாங்க, ஆர்ஃபனேஜ்லேருந்து 12 வயசா நான் வந்துட்டு யோன் இங்கே கூப்பிட்டு வந்தேன், வந்ததுக்கு அப்புறமாக என் ரத்தமும் சதையுமாவே அவன் மாறிட்டா. எனக்கு 2 பொண்ணுங்க இல்லை, நான் 2 பொண்ணுங்களை சுமந்து பெக்கலை, 3ஆவது யோனியும் சுமந்து பெற்றிருக்கேன் அப்படிதான் எனக்கு தோணிட்டு இருந்தது. அவள் வளர்ற ஒவ்வொரு ஸ்டேஜையும் கண்ணுக்குள்ளேயே நிற்கிது. காங்தேவை எப்படி காதலிச்சா, அவள் வந்து அந்த குட்டி பாப்பாவுக்கு மாசமாக இருந்தப்போ எவ்வளோ விஷயங்களை கஷ்டப்பட்டு தாண்டி வந்தா, கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய பெற்று எடுக்கிறப்போ பிரசவ வலி அனுபவிச்சது எல்லாம் கண்ணுக்குள்ளேயே நிற்கிது. யோன் அந்த பெண் குழந்தைய பெற்று எடுத்தப்போ வானத்திலிருந்து ஆண்டவனே எங்களுக்கு கிஃப்ட்டை தூக்கி தொபுக்கடின்னு போட்ட மாதிரி இருந்தது தெரியுமா, அதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாதுங்கிறப்போ இவரு உட்கார்ந்து அலறாரு. ஐயோ, என் பொண்ணு நல்லபடியாக தான் வளர்த்துருக்குறாங்க, நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்கா, ஆனால் பெத்த தகப்படான நாம அவளை வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கோமே, இவள் சாவுக்கு காரணமாக இருக்கோமே அப்படிங்கிறப்ப ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. அது குட்டி பாப்பாவோட ஃபோட்டோவெல்லாம் பார்க்குறப்போ மனசு கனத்து போகுது. நன்றிங்க அப்படிங்கிறப்போ யோனோட அம்மா கேட்பாங்க, எதுக்குங்க நன்றி சொல்கிறீங்க, என்ன எதுங்கிறப்போ ரூனா வந்துட்டா, இங்கே என்ன பண்ணுறீங்க என்ன ஏதுன்னு கேட்குறதுக்கு இங்கே சீன் கிரியேட் பண்ணாத ரூனா, வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு ஜாங் சொல்கிறப்ப கேட்கறது இல்லை. அதுக்கு பதிலாக யோனோட அம்மாவை பார்த்து, என் புருஷன் எதுக்கடி மயக்கிற, என் புருஷன் எதுக்கடி உன் வீட்டில் கொண்டு உட்கார வச்சிருக்க, இதெல்லாம் காட்டி என்னடி செடியூஸ் பண்ண பார்க்குற அப்படிங்கிறப்போ யோனோட அம்மாவுக்கு பயங்கர கோவம் வந்துடும். ஏய் வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூனாவை பார்த்து சொல்கிறப்போ, என் குடும்பத்தை விட்டு தள்ளிடு அப்படிங்கிறாங்க. இதை பாருங்க, இதெல்லாம் பார்த்து நீங்கள் எதுக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கீங்க, இந்த அம்மா இதெல்லாம் வச்சு உங்களை கன்ஃபியூஸ் பண்ண பார்க்குறோம் அப்படின்ட்டு அந்த குழந்தையோட ஃபோட்டோ நம்மளோட யோனோட ஃபோட்டோவெல்லாம் கிழிக்கிறப்போ வந்த கோவத்தில் பலார்னு ஒன்று ஜாங்க கொடுத்துருவாரு. ரூனாக்கு இவ்வளோ வருடங்களாக கிடைக்காத பெருசு கணவன் கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு இல்லையா, அதிர்ச்சியில் என்னங்கன்னு பார்க்குறப்போ கையை பிடிச்சிழுத்து கூப்பிட்டு போயிடுவாங்க. இவங்க கார் போனதுக்கு அப்புறமாக தான் நம்ம யோன் வருவாங்க. அங்கே வந்து அங்கே நடக்கிற சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வச்சு பார்த்துட்டு புரிஞ்சுக்கிறாங்க. எனக்கு வந்து ஜாங் இங்கே வர்றப்போ எனக்கு அவர் மேலே பயங்கர கோவம் இருக்குது, அடித்து துரத்தணும் தான் தோணுது. ஆனால் லாஸ்ட் வாட்டி வந்தப்போ தண்ணி அடிச்சுட்டு வந்திருந்தாரு, இங்கே வந்து அப்படியே மயங்கி விழுந்துட்டாரு. அவர் என்னமோ தெரியல, ஒரு திமிரோடு இருந்த மாதிரி இல்லை, ஏதோ பண்ணக்கூடாத பாவத்தை பண்ணிட்டு யாராவது எனக்கு மன்னிப்பு கொடுங்களே அப்படின்னு கேட்குற மாதிரியே இருந்தது. அதனால தான் அவரை பார்க்குற பரிதாபமாக இருந்தது அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, ஆனால் ரூனாவை பொறுத்த வரைக்கும் புருஷனாக இருந்தாலும் சரி மகளாக இருந்தாலும் சரி அவகிட்ட இருக்கிற பொருள் உயிரில்லாத பொருளாக இருந்தாலும் சரி அதுக்கு யாரும் பார்க்க கூட அவ அனுமதிக்க மாட்டா, என்னால் புரிஞ்சுக்க முடியுது. சரி மயிறு உனக்கு இதை குடிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யோனோட அம்மா போனதுக்கப்புறமாக காங்தேவோட அம்மா வந்து, ஆமாம் எதுக்காக ஜாங் அடிக்கடி இந்த வீட்டுக்கு வராங்க, ஜாங்குக்கும் யோனோட அம்மாவுக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கிறப்போ, வாயை மூடுங்க, எல்லாரையும் உங்களை மாதிரி நினைக்காதீங்க. ஆமாம் இப்போது வேங்கும் அக்காக்காரியும் என்னோட வீட்டில் இருக்காங்க, அப்படி இருக்கிறப்போ நீங்கள் அவங்க ரூஃப்டாப் வீட்டுக்கே போக வேண்டியதானே அப்படிங்கிறப்போ, இல்லை இங்கே யோனோட அம்மாவில் சமைச்சு கொடுக்குறாங்களா, அப்படியே செட்டில் ஆகிட்டேன். இந்த தப்பான சாய்ஸும் வாங்க, நானும் என் பையனை தப்பு பண்ணிட்டோம், காந்தே பேசாமல் யோனையே கட்டியிருந்துருக்கலாம், நிம்மதியாவது வாழ்ந்திருப்பான் அப்படின்னு சொல்கிறப்போ அந்த வேங்கோட அப்பா கிட்ட இருந்து கால் வருது. அதுக்கப்புறம் இங்கே இருந்து கிளம்பிடுவாங்க. இங்கே தனியாக வந்துட்டு இவங்க கத்துன்னு கத்துருவாங்க. யாரு ரூனா தான். இப்போ எதுக்கு அந்த யோனோட அம்மா போய் பார்க்க பார்த்தீங்க, அந்த யோன் அந்த வீட்டில் வளர்ந்தா யோன் உங்கள் பொண்ணு தெரிஞ்சதுக்கு அப்புறமாக யோனோட அம்மா கிட்ட அஃபேர் வச்சுக்க பார்க்குறீங்களா அப்படிங்கிறப்போ செம கோவம் வந்துட்டு ஜாங்குக்கு. கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசு, வார்த்தையை அளந்து பேசு, நாக்கு அடக்கி பேசு, எல்லாரையும் ஒரே மாதிரி நினச்சிக்காத. என் பொண்ணு அவங்க இத்தனை வருஷம் வளர்த்துருக்காங்க, ஆனால் நான் என் பொண்ணு தெரியாமல் 12 வயசுல என் கையால் கொண்டு போய் ஆர்ஃபனேஜில் விட்டுருக்கேன். என் பொண்ணை என் பேத்தியை அவங்க பத்திரமா வச்சு கண்ணில் வச்சு பார்த்துருந்துருக்காங்க. என்னால் என் பொண்ணு யோனுக்கிட்டையும் அந்த குட்டி பேத்திக்கிட்டையும் போய் என்னால் மன்னிப்பு கேட்க முடியல, ஆனால் யோனோட அம்மா கிட்ட கேட்க முடியும். அவங்க வீட்டுக்கு கடைசி வரைக்கும் ஒரு நாய் மாதிரி இருந்தால் நான் சேவகம் பண்ணுவேன், அப்படியாவது என் பாவம் கழியுமான்னு பாப்பா அப்படிங்கிறப்போ, ஓ அந்தளவுக்கு போயிட்டீங்களா, அந்த பொம்பளையால தான் உங்கள் பொண்ணு ஸ்ரீஜாவோட கர்ப்பம் கலைஞ்சு போச்சு, அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படிங்கிறாங்க. அடியே யோனு என் ரத்தம் தான்,
ஸ்ரீஜா உயிரோட இருக்கா, ஆனா யோன் உயிரோடு இல்ல. என்கிட்ட அப்பா பண்ண தப்புக்கு மன்னிச்சிருன்னு மன்னிப்பு கூட எல்லாம் கேட்க முடியல. அப்படி இருக்கிறப்ப என் மனசு எந்த அளவுக்கு பாடுபடும் தெரியுமா உனக்கு? ஆமாங்க, ஆமா, உங்க மனசு பாடுபடும். செத்து போன உங்க பொண்ணு யோனுக்காக உயிரோடு இருக்கிற ஸ்ரீஜாவை கொண்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஜா என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? காங்கே ஸ்ரீஜா கிட்ட டைவர்ஸ் கேட்டிருக்கான் அப்படின்னதும் அவ்வளவுதான். ஏன்னா ஸ்ரீஜாவும் இவர் பொண்ணு தானே இவர் நினைச்சிட்டு இருக்காரு. ஐயோ, அந்த பொண்ணோட லைஃப் நம்ம நாசமா போக விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு வீட்டுக்கு வராரு. வர்றப்ப ரூனா பாட்டுக்கு ரூமுக்கு போயிடுவா. அப்ப நம்ம யோனை தான் பார்ப்பாங்க. அம்மாடி, ஸ்ரீஜா ரூம்ல இருக்காளா? ஆமா, நான் போறேன், எங்க 2 பேருக்கு டீ எடுத்து வரியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரூமுக்கு போவாரு ஸ்ரீஜாவை பாக்குறதுக்கு. ஆனா தன்னோட ரூமுக்குள்ள வந்த ரூனாக்கு, ஓஹோ, அந்த யோனோட அம்மா வீட்டு நாயா கூட இருப்பாராமா இவரு, என்ன இப்படி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு இவளுக்கு கோவம். இங்க ஸ்ரீஜா பயங்கரமா ஷாப்பிங் பண்றா. அதிக ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறப்போ ஷாப்பிங் பண்ணா ஸ்ட்ரெஸ் குறையுமா? நமக்கு காசு இருந்தாலே ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிருமே. அதுக்கு எதுக்கு கர்மத்தை ஷாப்பிங் பண்ணி காசை செலவு பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும்? ஸ்ரீஜா, என்னமா நடந்துட்டு இருக்கு? காங்கே இந்த மாதிரி டைவர்ஸ் கேட்டா நாம என்ன ஏது அப்படிங்கிறப்போ, அப்பா எல்லாத்தையும் அப்படியே விட்டுடலான் இருக்கேன்ப்பா, போற போக்குல போட்டும், ஏமா அவ்வளோ சீக்கிரம் கிவ் அப் பண்ணிட்டு உட்காந்து பேசலாம் அப்படிங்கிறாங்க. இல்லப்பா, நான் காங்கேவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி யோன் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா. இப்போ தூகி யோன் மாதிரி இருக்கா பாக்குறதுக்கு, அவன் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. அதாவது மேடம் எந்த பிரச்சனையுமே பண்றது இல்ல, எல்லாரும் தான் மேடமுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க. இப்படி இதை சொல்லி முடிக்கிறதுக்கும் டீ எடுத்துட்டு வந்துருவா நம்ம யோன். அந்த சமயத்துல எதுக்கு இப்போ ஒட்டு கேட்கறதுக்காக டீ எடுத்து வந்தி அப்படிங்கிறாங்க. ஜாங் இருந்துட்டு, எதுக்கு இப்போ தூகியை கத்துற? நான் தான் டீ எடுத்து வர சொன்னேன். தேங்க்ஸ்மா தூகி அப்படிங்கிறாங்க. நம்ம தூகியும் வச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமாக, அப்பா எல்லாம் மாறிடும்னு நினைச்சேன்ப்பா. மாமாவை இந்த தூகி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமாக அத்தையை பார்க்குற மாதிரி தான் காங்கே பாப்பான்னு நினைச்சேன்ப்பா. இல்லப்பா, காங்கே தூகியை பார்க்குறப்போ அவனோட ஃபர்ஸ்ட் லவ்வான அந்த யோனை பார்க்குற மாதிரி தான்ப்பா பார்க்குறான். எதுவுமே என் கையில் இல்லைப்பா, எல்லாமே முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே எந்த ஒரு உறவை நான் இழுத்து வச்சுக்கணும்னு நினச்சேனோ அது என்ன விட்டுலான்ட்டு இருக்கேன்ப்பா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலப்பா அப்படின்ட்டு அலறப்போ அப்படியே தோல்ல சாச்சிட்டு, கவலைப்படாத கண்ணா, அப்பா இருக்கேன்னு ஆறுதல் படுத்துறாங்க. இதை பார்க்குற நம்ம யோனிக்கு எப்படி இருக்கும்? இருங்கடி, அடுத்த பாயசத்துக்கு ரெடி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே சொல்லிப்பா. இந்த பக்கமாக ஒரு பாருக்கு காங்கேவை கூப்பிட்டு மருமகனுக்கு மாமனார் சரக்கெல்லாம் ஊற்றி கொடுத்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி கேட்கறதுக்கு, ஆமா ஜாங் சார், என்னால் முடியாது, நான் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பார்த்தேன், என்னால் யோனை மறக்க முடியல அப்படிங்கிறாங்க. அப்புறம் எதுக்கடா நீ ஸ்ரீஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னப்போ, ஆக்சுவலாக நான் அமெரிக்கா விட்டு வந்தப்போ என்னோட குழந்தைய பெற்று என்னோட தயவே இல்லாமல் நல்லபடியாக தான் யோன் வளர்த்து வச்சு நான் வாழ்ந்துட்டு தான் இருந்தா. ஸோ யோனால நான் இல்லைனாலும் வாழ முடியும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால் ஸ்ரீஜா அப்படி கிடையாது. நான் இல்லைன்னா தற்கொலை பண்ணிக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் அவன் போயிட்டா. அதனால தான் நான் யோனா ஸ்ரீஜாவான்னு வந்தப்போ கண்டிப்பாக நம்ம ஸ்ரீஜா விட்டுறக்கூடாது, நாம இல்லைன்னா அவள் லைஃபே முடிச்சுக்குவா அப்படிங்கிறதுனால நான் ஸ்ரீஜாவை சூஸ் பண்ணேன். ஆனால் விதி அப்படிங்கிறது யாராலையும் மாற்ற முடியாது. யோனுக்கும் எனக்கு தான் முடிச்சு போடப்பட்டிருக்கு, அதை என்னால் மாற்றிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஸோ தூகி மாதிரி இருக்கிற யோனை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிறியா, டிஸ்டர்ப் ஆகிறியா அப்படிங்கிறப்போ ஆமானும் அதை காங்கே ஒத்துக்கிறான். சமக்கோ பலார்னு அரைஞ்சிட்டு, டேய் என்ன நினைச்சிட்டு இருக்க? இப்ப இருக்கிற தெளிவை நீ முதல்லயே இருந்திருந்த அப்படின்னா 2 பொண்ணுங்களோட வாழ்க்கை தப்பிச்சிருக்குண்டா. நீ பாட்டுக்கும் இஷ்டத்துக்கு முடிவெடுக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். எவ்வளோ வாட்டி அரைஞ்சா நீ தெளிவுக்கு வருவியோ அவ்வளோ வாட்டி அரைமா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா காங்கேக்கு, நான் தூங்கவும் இல்லை, நீங்க அரைஞ்ச என்னை எழுப்ப வேண்டியதும் இல்லை, எந்திரிக்க வேண்டியது நீங்க தான். 2வது டைம் அதே தப்பு ரிப்பீட் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி ஸ்ரீஜாவை எனக்கு கட்டி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக யோனை போட்டு டார்ச்சர் பண்ணீங்க. யோனுக்கும் குழந்தைக்கு என்னாச்சு அப்படிங்கிறது தெரியும். இப்போ அதே தான் பண்றீங்க. ஆனா எல்லாரை விட காங்கே தாங்க மோசம். அவனுக்கு எல்லா உண்மையும் தெரியும். ஸ்ரீஜா ஜாங்கோட உண்மையான பொண்ணு இல்லைன்ட்டு. சரி, அதை கூட சொல்ல வேண்டாம், பாவம் விட்டுருங்க. ஆனா யோன் உயிரோட தான் இருக்கிறா. இப்ப இருக்கிறது தூகி இல்ல, யோன் தான். ஆக்சுவலா உங்களுக்கு ட்வின்ஸ் தான் பிறந்துச்சு அப்படிங்கிற கொண்டு எல்லாத்தையும் சொல்லியிருக்கலாம். ஏன்னா அதெல்லாமே காங்கே கிட்ட நம்மளோட யோன் சொன்ன உண்மைகள் தான். ஆனா இன்னுமே அதை சொல்லாம இருக்கான் அப்படின்னா இவன் தான் கேடு கெட்டவன். இப்படி ஜாங் வீட்டுக்கு வர்றது, அழறது, இது எல்லாமே இந்த தங்கச்சி ரிப்போர்ட்டருக்கு தெரியும் இல்லைங்களா? ஏன்னா ஜாங்கு தான் யோனோட உண்மையான பயாலஜிக்கல் ஃபாதருங்கிறது தெரியும். யோனோட அம்மாவுக்கு தான் சொல்லாம வச்சிருக்காங்க. ஜாங் சாரை பார்க்குறப்போ ரொம்ப பாவமா இருக்கு. அவர் பயங்கரமா ரணப்பட்டு அழறாரு அப்படிங்கிறப்போ, அழுது என்ன பிரயோஜனம்? எல்லாம் பண்ணிட்டு அழுதா சரியா போச்சா? சரி, நான் ஒரு பொண்ணுங்கிறதுனால தான் இவ்வளவு வேதனைப்படுறாரு. ஆனா அவர் இன்னொரு பொண்ணுக்கு பண்ணது துரோகம் தானே. அவர் பொண்ணா இல்லாம இருந்தா கூட இன்னொரு பொண்ணுக்கு அவர் அதை பண்ணியிருக்க கூடாது தானே அப்படிங்கிறப்போ, ப்ளீஸ் யோன் எல்லாம் விட்டுரு, உன் லைஃபை மறுபடியும் ஆரம்பி, உன் லைஃப் உன் கையில் இருக்கு, இந்த ரிவெஞ்ச் இதெல்லாம் வேண்டாம், எல்லாம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. உனக்கு இன்னொரு வாழ்க்கை ஆண்டவன் கொடுத்துருக்கான். உன்னோட ட்வின் சிஸ்டர் உனக்காகன்னு சொல்லிட்டு ஒரு வாழ்க்கை கொடுத்துட்டு போயிருக்கா, புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறப்போ, இல்லை இவனோட மனசு ஏத்துக்கிறது இல்லை. இவனுக்கு உங்க வீட்டுக்கு வந்ததும் பார்க் கூட அந்த கல்யாணத்தை எடுத்துக்கிட்ட போட்டோ பார்க்குறப்போ கஷ்டமா இருக்கு. அப்படியே உட்காந்து அழுவாங்க. அதுக்கப்புறமாக ஜாங் பயங்கரமா குடிச்சிட்டாரா, அவரை கை தாங்கலை கூப்பிட்டு வரதே பார்க்கு தான். அவர் பாட்டுக்கு பெட்ரூம் போயிடுவாரு. ரூனா கிட்ட கேட்பாங்க, ஏன் இப்பெல்லாம் இவர் இவ்வளவு குடிக்கிறாரு அப்படிங்கிறப்ப, இது எங்க பிரச்சனை, நீ விலகிருன்னு சொல்லிடுவா ரூனா. அந்த சமயத்தில் பார்க்கோட அம்மா மகனே வா, அம்மா உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன் அப்படின்ட்டு பெட்ரூமுக்கு சீக்கிரட்டாக கூப்பிட்டு போவாங்க. என்னம்மா பெரிய சீக்ரெட் வச்சிருக்க போல இருக்கு அப்படிங்கிறப்போ, ஆமாண்டா உனக்கு ஒன்று தெரியுமா, ஜாங்குக்கு ஒரு பொண்ணு இருக்கு, என்னோட ஸ்கூல்மேட் மினி அப்படின்னு சொல்லிட்டு. மினியும் ஜாங்கு உயிருக்கு உயிராக காதலிச்சாங்க. ஆனால் இந்த ரூனா உன் அக்கா கறி சரியான பொறாம பிடிச்சவ.
ஜாங்க எப்படியும் மினிக்கிட்டு இருந்து அபகரிச்சுட்டா. ஆனா ஜாங்கோட குழந்தை மினிக்கோட வயித்துல வளர்ந்துட்டு இருந்தது. அந்த குழந்தை தான் யோன் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றமா? இந்த வீட்டுக்குள்ள அதே பேச்சு தான்டா. அவங்க பேசுறது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். ஆனா பாவண்டா, அந்த பொண்ணு இப்போ உயிரோடு இல்லை. இருந்தா ஸ்ரீஜாவோட வயசு தான் இருந்திருக்கணும். அது இறந்து போச்சு அப்படிங்க. ஸோ அது தெரிஞ்சதுனால தான் ஜாங் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இவரு ரூமுக்கு வந்தா அவங்க உட்காந்து கதறி கதறி அழுதுட்டு இருப்பாங்க. பாக்குறதுக்கே பார்க்குக்கு பாவமா இருக்கும். ரெண்டு கணத்தையும் பிடிச்சிக்கிட்டு என்ன அப்படின்னு பாக்குற மாதிரி பாக்குறப்போ அழறாங்க இல்லையா? ஸோ அதனால மூஞ்சி திருப்பிக்கிறாங்க. இதை பாரு தூஹி, என்கிட்ட சொல்லு ப்ளீஸ். உன் மனசுல இருக்கிற அந்த காயம் என்ன, அதை என்கிட்ட கொடுத்துரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் எதுவுமே யோன் சொல்ல மாட்டா. பட் இந்த இடத்துல யோன் எல்லா உண்மையும் பார்க்கிட்ட சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா யோன் சொல்லவே மாட்டான். ஆனா கேவி அழறப்போ பார்க்க கஷ்டமா இருக்கும். சரி, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நான் என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணுனா நீ நினைக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும், அதையாவது சொல்ல அப்படிங்கிறப்போ அதுவும் சொல்ல மாட்டான். காந்தே ரூமுக்கு வரப்போ குடிச்சே மயக்கமாயி கிடக்கிற ஸ்ரீஜா அவளை பெட்ல எடுத்து படுக்க வச்சுட்டு போகலாம் அப்படிங்கிறப்ப கையை பிடிச்சிக்கிட்டு, காந்தே என்னை விட்டு போயிடலான்னு மட்டும் நீ யோசிக்காத. நான் உன்னை விட்டு போக விட மாட்டேன். அப்படி போகணுங்கிற முடிவு நீ எடுத்துட்ட அப்படின்னா உன்னோட 2 கையும் காலையும் உடைச்சு நகர முடியாமையாவது என் கூட வச்சு நான் உன்னை வாழ வைப்பேன். நீ நினைக்கலாம் இவன் என்ன பண்ணுவாளான்டா, நான் கண்டிப்பா பண்ணுவான் அப்படிங்கிறா. பண்ணாலும் பண்ணுவா. யோனோட அம்மா தூகியோட அம்மா வீட்டுக்கு வராங்க. எதுக்காகனா தூகியோட அம்மா தான் கூப்பிட்டுருப்பாங்க, வாங்க எங்க வீட்டுக்கு வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வீட்டுக்கு வர்ற சமயத்துல அக்காக்காரிக்கும் வேங்குக்கும் இவங்க வீட்டில் தானே தங்க சொல்லியிருந்திருக்காங்க. அவங்களுக்கு ரூம்ல ஏற்பாடு பண்ணி கொடுத்துருப்பாங்க இல்லையா? அதை காட்டுறாங்க. என்னோட அம்மாவுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா இருந்தாலும் உங்களுக்கு பெரிய மனசுங்க. என்னோட மூத்த பொண்ணையும் வேங்கையும் உங்க பிள்ளைங்க மாதிரி பாத்துக்கிறீங்க பாருங்க. அதுக்கு நான் நிஜமா நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படிங்கிறாங்க. எப்படி காய் நகர்த்தது அப்படின்னு ரூனாக்கு தெரியல. ஏன்னா ஜாங் அவ்வளோதான் ரொம்ப டவுன் ஆயிட்டாரு. அதனால காங்தேவை பார்க்க வந்து இதை பாரு, என் ஹஸ்பண்ட் ஜாங் வந்து சேர்மன் அப்படிங்கிற பொசிஷனை கிவ் அப் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாம உயில் பிரகாரம் போலாம், அடுத்தது சேர்மன் பார்க் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா பார்க்க சேர்மனாக விடாம நீ தடுக்கணும் அப்படிங்கிறாங்க. எதுக்கு நான் பண்ணும், என்னால் பண்ண முடியாது. அப்படியா, நீ ரொம்ப இப்போ நல்லவனா மாறிட்டேன்னு நான் வந்து கேள்விப்பட்டேன். ஆனால் கம்பெனி அக்கௌண்ட்ஸை வந்து நான் பார்த்தேன். அதில் சில பணங்களை வந்து நீ கையாடர் பண்ணியிருக்கேன், உன் அம்மாவுக்கு கொடுத்துருக்க போல இருக்கு அப்படிங்கிறப்போ அது எவ்வளோ பணமோ அதில் திருப்பி கொடுத்துருவேன் அப்படிங்கிறாங்க. கண்ணா, திருப்பி கொடுக்குறதெல்லாம் இங்கே மேட்ரு கிடையாது, தெரியாமல் எடுத்திருக்க அதுதான் மேட்ரு. சரி, அது கிரைம்னா ஆக்ஷன் எடுங்க, நான் ஜெயிலுக்கே போகிறேன் அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக முடிவெடுத்துட்டோம். இதுக்கப்புறம் பேச்சே கேட்கக்கூடாதுங்கிற மாதிரி தான் காங்கிட்டே இருக்கான். ஆனால் அசால்ட்டாக ரூனை ஹேண்டில் பண்ணிடுவா. அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா. ஆமாம், உன்னோட அத்தை கூடயே நீ வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரியெல்லாம் எனக்கு ஃபோட்டோஸ் கிடச்சிருக்கு. ஏன்னா நீ அத்தையாக தான் தூகியை பார்க்கணும், அப்படி பார்க்கல அப்படின்ட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டுறாங்க. நாளைக்கு ஹெட்லைனில் இந்த நியூஸ் வரும், அத்தைக்கும் மருமகனுக்கும் இடையே கள்ளக்காதலா குமுறுகிறார் ஸ்ரீஜா அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வரும் அப்படிங்கிறாங்க. அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இப்படி இந்த நியூஸ் வெளியே வந்தா ஸ்ரீஜாக்கு தான் பெயின் அப்படிங்கிறாங்க. ஸ்ரீஜாக்கு கஷ்டம்தான், ஆனால் அதை விட தூகிக்கு கஷ்டம். தூகியோட பேர் தான் கெட்டு போகும். ஸ்ரீஜாவை பார்த்துக்கிறதுக்கு நான் இருக்கேன், உன்னோட லைஃப் தூகியோட லைஃப் க்ளோஸ், என்ன வேணா பண்ணிக்கடா அப்படின்ட்டு போறப்போ இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த பக்கம் பார்க்குக்கு அவங்க அம்மா சொன்னதான் யோசனை வந்துகிட்டே இருக்கு. அப்போ ஜாங்குக்கு ஒரு பொண்ணோட சேர்ந்து குழந்தை இருக்கு. அந்த குழந்தையோட பேர் யோன் அப்படின்னா, ஐயோ நான் ஏன் இப்படி யோசிக்கிறேன், இப்போ தன் கூட இருக்கிறது தூகி இல்லை யோன் அப்படிங்கிறத வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டாரு. அப்போ யோனும் ஸ்ரீஜாவும் ஹாஃப் சிஸ்டர்ஸ் அப்படின்னா நாம எப்படி யோன் கூட சேர்ந்து வாழ முடியும் அப்படிங்கிறத யோசிக்கிற சமயத்தில் ஒருத்தர் வராரு. வந்தவர், சார் உங்களை தான் சார் பார்க்கறதுக்கு வந்தேன். எங்களோட ஒவ்வொரு வருஷம் ஆனிவர்சரிக்கு எங்கள் கிளைண்ட்டுக்கு போயிட்டு நாங்கள் தான் கிஃப்ட் கொடுக்குறது வழக்கம் அப்படின்ட்டு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. இல்லை இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறப்போ, சார் சாதாரண கிஃப்ட் தானே சார், வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. இவங்க கம்பெனிக்கும் இந்த பர்சனுக்கு ஏதோ டீலிங் இருக்குங்க, அது நம்மளுக்கு பின்னாடி கிளியராக தெரிய வரும். அதான் ஷாப்பிங் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிட்டு இருக்கா இல்லையா ஸ்ரீஜா. அந்த சமயத்தில் ஒரு பையன் வந்துட்டு ஐஸ்கிரீமோட ஓடி வந்து மேலே இடிச்சிருவான். அந்த பையன் அழுதுகிட்டே நிற்கிறப்போ இவ்வளோ சரி பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்கிற சமயத்தில் அவங்க அம்மா வருவாங்க. அந்த பையனோட அம்மா, அவங்களும் ப்ரெக்னெண்ட்டாகவே இருப்பாங்க. சரி கண்ணா, வேற ஐஸ்கிரீம் வாங்கிக்கலாம் வா போகலாம் அப்படிங்கிறப்போ இவளுக்கு கோவம் வந்துடும். ஏமா ஓடி வந்து இடிச்சது உன் பையம்மா, ஒரு மேனஸ்க்கு சாரி கூட கேட்க சொல்ல மாட்டேன்ற, இப்படிதான் புள்ள வளர்க்குற லட்சணமா அப்படிங்கிறப்ப அந்த லேடிக்கு கோவம் வந்துடும். இதை பாருங்க, அவன் சின்ன பையன் தான் தெரியாம இடிச்சிருப்பான், சாரி அப்படிங்கிறதெல்லாம் பெரிய வார்த்தை. அப்படியே இருந்தாலும் நீங்க கொஞ்சம் நிதானமா பார்த்து வந்திருக்க வேண்டியது தானே, உங்களுக்கு குழந்தை குட்டியெல்லாம் இருந்திருக்கும்ல, அவங்கள வளர்த்துருப்பீங்களா அப்படிங்கிறப்போ ஸ்ரீஜாக்கு ரொம்ப ஹிட் ஆயிடுது. ஏய் என்ன சொல்ற, ஏது சொல்ற அப்படிங்கிறப்போ, ஓ அப்போ உங்களுக்கு குழந்தை இல்லையா, குழந்தைங்கிட்ட நீங்கள் நடந்துக்கிற விதத்தை வச்சே தெரியுது, எப்படி உங்களுக்கு குழந்தை ஆண்டவன் கொடுப்போம் அப்படின்னு அந்த அம்மா பேச அடிக்கவே போயிடுவா. கடைசியில் அங்கே இருக்கிற ஸ்டாஃப் எல்லாம் தான் பிடிச்சி நிறுத்துவாங்க. பார்க்குக்கு தான் மைண்ட்லேருந்து எதுவுமே போக மாட்டேங்குதே. செகண்ட் அவங்க அம்மா கிட்ட வந்து, அம்மா சென்டரில் இருக்காங்களே இவங்க தான் மினியா, ஆமாண்டா இவங்க தான் மினியும் ஜாங்கு தாண்டா காதலிச்சாங்க. அப்போது மினிக்கும் ஜாங்குக்கும் பிறந்த பொண்ணு தான் யோனா. ஆமாண்டா இறந்து போச்சுடா அந்த பொண்ணு, மினி இறந்து போயிட்டாங்களா. ஆமாண்டா அவங்க அம்மா கார் ஆக்சிடென்ட்ல இருந்தாங்க, அந்த பொண்ணு யோன் ஏதோ ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்தா அப்படின்னு சொல்ல எல்லாத்தையும் கேட்குற பார்க்குக்கு தலையே சுற்றுது. அதுக்கப்புறமாக இப்போதான் ரூனாக்கு ஒரு விஷயம் ஹிட் ஆகுது. இதில் ஏதோ ஒன்று இடிக்குதே. யோன் அந்த ஹாஸ்பிட்டலில் நாம தான் வந்து அட்மிட் பண்ணோம். அங்கே ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி அங்கே தூகி போயிருக்கா. தூகி எதுக்கு போனா, ஒரு ரிப்போர்ட்டர் காங்தே ஸ்ரீஜாவை பற்றி ஆர்டிக்கல் எழுதுறதுக்காக யோனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அங்கே போயிருக்கா. யோன் தூகி 2 பேர் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்காங்க. அப்போ அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்து போனது யாரு?
ஐயோ இது ஏதோ ஒரு தப்பாக இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வீட்டுக்கு வந்து ஜாங்கோட ப்ரஷ் எடுத்துக்கிட்டு நேராக அந்த நம்ம யோனோட ரூமுக்கு வந்து தலை சிவர சீப் எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்குள்ள அங்கே நம்ம பார்க்க வந்துடுவாங்க. ரூனா எங்கள் ரூமில் நாங்கள் இல்லாதப்ப என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன மறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பிடிங்கிடுவாங்க. என்னது இது அப்படின்னு கேட்க பார்க் இப்படி எல்லாம் கோவமா என்னதுன்னு கேட்குறப்போ ரூனா அடங்கிடுவாளா பயந்துடுவாளா. இந்த பாரு இது நல்லதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன். தூகி உன்னை கல்யாணப்பட்டு இந்த வீட்டில் வந்ததுலேருந்து எனக்கு என்னமோ சந்தேகமாகவே இருக்கு. அவள் தூகியா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு. என்னமோ நடந்திருக்கு. ஆக்சுவலாக பார்க் நீ எனக்கு தேங்க்ஸ் தான் பண்ணணும். நான் உனக்கும் சேர்த்து தான் நல்லது பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்போ ரூனா நீ அந்த அளவுக்குலாம் நல்லவ கிடையாது. யோன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாங்குக்கு ஒரு குழந்தை இருக்கு அப்படிங்கிறது உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சதுனால தான் நீ அப்பாவையும் பொண்ணையும் பிரித்து வச்சிருக்க. ஜாங்குக்கு அந்த நாலேஜே வராமல் பார்த்துட்டு இருந்திருக்கா. ஆனால் இப்போ ஜாங்குக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அதனால உனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்காக கண்ட மேனிக்கு இப்படி எல்லாம் வேலை பண்ணுறது வச்சுக்காத. நான் சொல்கிறேன் இப்போ தூகியாக இருக்கிறவ தான் தூகி. அதுதான் அவளோட ஐடென்டிட்டி. நீ ஒன்றும் எந்த ஐடென்டிட்டி உண்மையான ஐடென்டிட்டி எல்லாம் ஒன்றும் வெளியே கொண்டு வர அவசியம் கிடையாது. என்னடா பேசிட்டு இருக்க, அம்மா மாதிரியே லூசு மாதிரி பேசிட்டு இருக்க அப்படிங்கிறப்போ இதை பாரு, இதுக்கப்புறமாக தூகி விஷயத்துல நீ தலையிட்டேன்னு வச்சுக்கோ, உன்னை அழிக்கிற முதலால் நானாக தான் இருப்பேன் அப்படிங்கிறப்போ என்ன பார் என்ன மிரட்டுறியா அப்படிங்கிறாங்க. ஒரு சேஞ்சுக்கு இருக்கட்டுமே, எப்பவுமே நீ தான் எல்லாரையும் மிரட்டுவேன், நான் உன்னை மிரட்டுறேன் அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான், அதுக்கு மேலே ரோனாவில் ஒன்றும் சொல்ல முடியல, அங்கிருந்து போயிடுவான். இந்த பக்கமாக நம்மளோட யோனை வந்து இவர் தனியாக கூப்பிட்டு ஜாங்க பேசுவார். எதுக்காக நீங்கள் கூப்பிட்டுருக்கீங்க என்ன எதுன்னு கேட்கறதுக்கு இல்லை, ஸ்ரீஜா பற்றி கொஞ்சம் யோசி, நீயும் காங்தேவும் வந்து ஒரே வீட்டில் இருக்கீங்க, ஏன்னா நம்ம எல்லாரும் ஒரே வீட்டில் இருக்கோம். ஸோ வந்து காங்தேவும் நீயும் அடிக்கடி பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் நார்மலாக பேசினா கூட ஸ்ரீஜாக்கு வந்து அது வேறு மாதிரி திங்கிங்கை கொடுக்குது. ஏன்னா யோன் அப்படிங்கிற பொண்ணு உன்ன மாதிரியே இருப்பா அப்படின்னு இது எல்லாத்தையும் சொல்ல, சரி இதை சொல்கிறது தான் எனக்கு கூப்பிட்டீங்களா அப்படின்னப்போ தான் ஜாங் சொல்லுவாங்க, இதுவும் விஷயம் தான், ஆனால் இது முக்கியமான விஷயம் இல்லை, அதுக்கு மேலே ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோனை பற்றி யோன்கிட்டயே சொல்கிறாங்க. ஆனால் இவருக்கு வந்து தூஹி அப்படிங்கிற மாதிரி தானே தெரியும். இந்த மாதிரி 12 வயசாக இருந்த யோனை நான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன், மினி இறந்து போனதுக்கப்புறமாக அந்த பொண்ணை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு தெரியாது அது என்னோட பொண்ணு அப்படிங்கிறது. ஆனால் அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாக நிறைய விஷயங்கள் வந்து சரியில்லாமல் போச்சு. என்னோட பொண்ணு ஸ்ரீஜாக்கு பிடிக்கல, என்னோட மனைவிக்கு பிடிக்கல, எல்லாம் சண்டை வந்துகிட்டே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் என் மனைவியோட பொருள் வந்து அந்த பொண்ணு திட்டான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பழிய போட்டா. அது உண்மையாக போயான்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த யோன் பொண்ணு ரொம்ப ஸ்டபனாக இருந்தா. கடைசியில் நான் வந்துட்டு ஆர்ஃபனேஜுக்கு கொண்டு போய் விட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னேன், நான் கண்டிப்பாக திருப்பி வந்து கூப்பிட்டுக்கிறேன் என்னோட ஒய்ஃப் சமாதானமானதுக்கு அப்புறம்னு சொன்னேன். பட் அந்த வயசில் அந்த 12 வயசில் அந்த பொண்ணு வேண்டாம் திரும்பி வராதிங்க, நான் உங்க கூட வர்றதுக்கு தயார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா. ஆனால் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு விட்டுட்டு வந்துட்டேன். ஆனால் நான் நினச்சிருந்தா என் மனைவியை எதிர்த்து அந்த பொண்ணு அதே வீட்டில் வந்து என்னால் வச்சுட்டு இருந்திருக்க முடியும். என் மனசு சொல்லிச்சு அந்த பொண்ணு ஒன்று நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என் மனசு சொல்லிச்சு. ஆனால் என் மனைவி எதிர்த்து என்னால் ஏன் போராட முடியல அப்படின்னா, எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, அது பாதிக்கப்படணுமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு அதுக்கு மேலே எதுவும் பண்ணாமல் விட்டுட்டேன். ஆனால் எனக்கு மனசு கேட்கல. அந்த பொண்ணு ஆர்ஃபனேஜில் விட்டதுக்கு அப்புறமாக 1 மாதம் கழிச்சு போய் நான் பார்த்து அந்த பொண்ணை கூப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மைண்டில் எனக்கு அப்பவும் இல்லை. தள்ளி நின்று அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமாக நான் ஆர்ஃபனேஜ் பக்கமே போகல. ஆனால் எனக்கு லேட்டராக தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு அந்த ஆர்ஃபனேஜில் ஒரு 2.5 மாதம் தான் நம்ம இருந்திருக்கா. அதுக்கப்புறமாக தான் இன்னொருத்தங்க அந்த யோனோட அம்மாவை இப்போ இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்தது. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு சரி சார் இப்போ இத்தனை விஷயமும் நீங்கள் எங்கிட்ட சொல்கிறதுக்கான காரணம் என்ன, ஏன்னா நான் இப்போ யோன் அப்படிங்கிற ஒரு பொண்ணை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா, அந்த பொண்ணு பார்க்குறதுக்கு அப்படியே உன்ன மாதிரி தான் இருப்பா. ஸோ என்னால் இறந்து போன யோன்கிட்ட மன்னிப்பு கேட்க முடியல, அவகிட்ட மனசில் இருக்கிறத பேச முடியல, மன்னிப்பு கேட்க முடியல. அதனால தான் யோன் மாதிரி இருக்கிற உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுவாரு. இந்த பக்கம் பார்க்குக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சு போச்சு. அப்போ ஸ்ரீஜாவும் யோனும் வந்து ஹாஃப் சிஸ்டர்ஸ் அப்படின்னா, நான் எப்படி என்னோட அக்கா பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்க முடியாதோ அதே மாதிரி தான் யோன் கூடயும் வந்து நான் சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு மண்டையே பிச்சுக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க ஃபேமிலியை உட்காந்து சாப்பிட்றப்ப கூட பார்க்குக்கு பசிக்கவே மாட்டேங்குது. இதெல்லாம் நம்ம யோன் நோட்டீஸ் பண்ணதான் செய்கிறாங்க. பார்க்குக்கு என்னடா இப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் மேரேஜும் செட் ஆகலை, தூகியை காதலிச்சோம், தூகியோடவும் வாழ முடியல, சரி விதிவசத்தால யோன் அப்படிங்கிற பொண்ணு தூகி நினைச்சு கல்யாணம் பண்ணிட்டோம், இதுதான் தூக்கி நினைச்சு இந்த யோனை காதலிக்கவும் ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அந்த பொண்ணு கூட நம்ம சேர்ந்து வாழவே கூடாது, அது வந்து தப்பான உறவு முறையில் போய் முடிஞ்சிடும் அப்படின்னு வேதனைப்பட்டு யோசிச்சுட்டு நிற்கிறப்போ இவர் ஜாங் வருவார். வந்தவர் அங்கே தான் கார்டனில் நின்றுட்டு இருப்பாரா. பார்க்க பார்த்துட்டு இதை பாருப்பா, உயில் பிரகாரம் போகிறப்போ எல்லா ஷேர்ஸும் உங்ககிட்ட வந்துடும், அதுக்கப்புறம் போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு உன்னை சேர்மேனாக நாமினேட் பண்ணிடுவாங்க, இந்த கம்பெனிக்கு சேர்மேன் ஆகிடுவேன் அப்படிங்கிறாங்க. இப்படி அவசரமாக நீங்கள் முடிவெடுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறப்போ ஒன்றும் சொல்கிறதில்ல. அவர் தெரியும் நீங்கள் உங்களோட பொண்ணு தான் யோன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்க இல்லையா, அம்மா சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த யோன் செத்துட்டா, அதுதான் உங்களோட இந்த மனமாற்றத்துக்கு காரணமா, இந்த வேதனைக்கு காரணமா அப்படிங்கிறப்ப எதுவும் சொல்லாமல் வருவாங்க. ரூனாக்கு எங்க இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, ஆஃபீஸ் போங்க, கம்பெனி போங்க, சேர்மனாக இருங்க, கிவ் அப் பண்ணாதீங்க, எனக்காக பாருங்க, நம்ம பொண்ணு ஸ்ரீஜாக்காக பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அவர் பதிலே கொடுக்கறது இல்லை. அவர் பாட்டுக்கு கோட்டு டையெல்லாம் கழட்டி வச்சுட்டு படுத்து தூங்கிடுவார். அப்போ எங்கிட்ட பேசவே கூடாதுங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்களா அப்படின்ட்டு ரூனாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி நம்ம டவுட் வந்துருச்சு இல்லையா, அதனால இவகிட்டே போட்டு வாங்கி பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம யோன் கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஆமாம் நீ சின்ன வயசாக இருக்கிறப்போ உனக்கு ஹார்ட் சர்ஜரி நடந்ததாமே அப்படிங்கிறப்போ ஆமாம் ரூனா நடந்தது.
அதுக்கப்புறமா கூட மெடிகேஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்க வேண்டியதாக இருந்ததாமே அப்படிங்கிறாங்க. ஆமாம், எடுத்துகிட்டு தான் இருந்தேன். ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் ஃபயர் ஆக்சிடென்ட்டில் மாட்டினதுக்கப்புறம் மிராக்கல் நடந்துருச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட நான் மரணத்தை போய் தொட்டுட்டு வந்துட்டேன். அதனால அதுக்கப்புறம் என்னால் மெடிகேஷன் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி டாக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், எனக்கு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீ போனது யோனை பார்க்கறதுக்காக. அங்கே ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தது. யோன் தூஹி 2 பேரும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்காங்க. அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டில் பொழைச்சது தூஹியா யோனா? ஏன் உங்களுக்கு க்யூரியஸாக இருக்கா அப்படிங்கிறப்போ, எஸ், யாருக்கா இருந்தாலும் இருக்கும் இல்லையா? ஏன்னா உருவ ஒத்துமையில் இருக்கிற 2 பேர் யார் உண்மையான பர்சன் அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்கிறப்போ யார் இறந்து போனாங்க அப்படின்னு எப்படி அடித்து சொல்ல முடியும்? சரி, இப்போ நான் தூஹி இல்லை, நான் யோன் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? நான் யோனனே வச்சுக்கோங்களே, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதும் பேயறிஞ்ச மாதிரி ஆயிடும் ரூனாக்கு. இவ சிரின்னு சிரிச்சிட்டு, அவ்வளோ பயமா யோன் உயிரோடு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. அதுக்கப்புறம் காங்தே ஆஃபீஸ்லேருந்து வர்றப்போ ஒரு ஐடியா கொடுப்பா ஸ்ரீஜா. என்னங்க, நாம் இந்த வீட்டை விட்டுட்டு தனி கொடுத்துன போயிடுவோம். நானும் நீங்கள் மட்டும் ஒரு வீட்டில் வாழலாம். கண்டிப்பாக அம்மா அப்பாவும் அப்ரூவ் கொடுப்பாங்க. நான் பேசுகிறேன் அப்படிங்கிறப்போ, இதை பாரு ஸ்ரீஜா, அதெல்லாம் இந்த பிரச்சனைக்கு முடிவு கிடையாது. நம்மளால வாழவே முடியாது. ஏன்னா நம்ம 2 பேத்துக்குள்ளே செட் ஆகவே ஆகாது. புரிஞ்சுக்கோ, நம்ம வந்து டைவர்ஸ் பண்ணிக்கிறதா நல்லது அப்படிங்கிறப்போ, இல்லை, உன்னை கொன்னாவது நான் என் கூட வந்து வாழ வைப்பேனே தவிர்த்து உன்னை நான் அப்படியே என்னை விட்டு பிரிஞ்சு போக விட மாட்டேன். டைவர்ஸ் உனக்கு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து காஃபி ஏதோ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து வச்சிருப்பா யோன். அதெல்லாம் தட்டி விட்டு பயங்கரமாக கலாட்டா பண்ணுவா. அப்போ பார்க்கு வந்து ஸ்ரீஜா அப்படின்னு கத்துறதுக்கு, மாமா ஃபர்ஸ்ட் உங்கள் ஒய்ஃபை உங்கள் கண்ட்ரோலில் வைங்க. இந்த பொம்பளையால் என்னோட புருஷனோட மனசு வந்து தடுமாறிட்டே இருக்கு. இவ வந்து கண்டிப்பாக உங்களையும் வந்து ஏமாத்த தான் போறா. இன்னைக்கு காங்தேவை இழக்க போகிற பயத்தில் நான் இருக்கேன் இல்லையா, அதே மாதிரி தான் மாமா நாளைக்கு நீ இருக்க போகிறா அப்படிங்கிறப்ப காங்தே வந்து அங்கேருந்து கையை பிடிச்சி தூக்கப்பட்டு போயிடுவாங்க. ஆக்சுவலாக பார்க் வந்து ஸ்டன்னாகி தான் நிற்கிறாரு. அங்கே போனதுக்கு அப்புறமாக நம்ம யோன் கிட்ட கேட்பாங்க, இப்போது இங்கே நடந்தது ஸ்ரீஜா சொன்னது என்னன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. பட் நம்ம யோன் எதுவும் சொல்லலை. அதனால காங்தே கிட்டே பார்க் வந்து கேட்குறாங்க. காங்தே எதுவுமே சொல்லாமல் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ, காங்தே ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாது, என்ன எதுன்னு சொல்ல அப்படிங்கிற சமயத்தில் ஆக்சுவலாக இவன் வந்து வெயிட் பண்ண வைக்கல. காங்தே யோசிக்கிறான், எந்த உண்மையும் மொத்தமாக சொல்லிடக்கூடாது, எதை சொல்லணும்னு செலக்டிவாக யோசிச்சுக்கிறான். இதை பாருங்க அங்கிள் பார்க், ஆக்சுவலாக நான் வந்து தூக்கியை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். டேய், அவன் உன்னோட ஆன்டிடா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாட தூக்கி அப்படிங்கிறப்ப, ஆமாம், என்னால் அப்படி ஆன்டி மாதிரி பார்க்க முடியல. அவங்க பார்க்குறதுக்கு யோன் மாதிரி இருக்காங்க. ஸோ எனக்கு அவங்கள பிடிச்சு போச்சு. அதனால தான் என்னால் வந்துட்டு ஸ்ரீஜா கூட வாழ முடியல அப்படிம்பாங்களா. பார்க்குக்கு வந்த கோவத்தில் அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு, இதை பாருங்க, நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கலாம், அது தூஹி தான் பார்க்குறதுக்கு யோன் மாதிரி இருக்கான்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் தூஹியை யோனாக தான் பார்க்குறேன். அப்படியே பொழுக்குன்னு வாயில் ஒன்று கொடுப்பாரு பாருங்க, ரத்தமெல்லாம் வந்துடும், கீழே விழுந்துடுவான் காங்தே. அதுக்கப்புறமாக சட்டையை பிடிச்சி, யோன் அப்படிங்கிற பொண்ணு பாவம், அந்த பொண்ணை நீ கைவிட்டு அந்த பொண்ணோட வாழ்க்கையவே நீ அழிச்சிருக்கேன். அவள் வாழ்க்கையில் பெரும்பகுதியை உனக்காக வாழ்ந்திருக்கா. அப்படிப்பட்ட பொண்ணுக்கு நீ துரோகம் பண்ணியிருக்க. இப்போ இருக்கிறது தூஹி, என்னோட மனைவி, என்னோட உமன். எக்காரணத்தை கொண்டும் நீ அவகிட்ட நெருங்கிறத நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள வரப்போ நம்ம யோன் ஏதோ சொல்கிறதுக்காக பேச்செடுப்பாங்க. வேண்டாம், நான் எதுவும் கேட்க விரும்பல அப்படிங்கிறப்போ, இல்லை, நீங்கள் இப்போ கேட்டு தான் ஆகணும், நம்மளுக்குள்ளே எதுவும் ஒர்க் அவுட் ஆகாது, நான் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிட்டேன், முடியல அப்படிங்கிறப்போ, அப்போ என்ன சொல்ல வர, அந்த காங்தையோட சேர்ந்து நீ விட்டு வெளியே போக போறியா, ஓடி போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. நான் அப்படியெல்லாம் சொல்ல வரலைங்க, நான் உங்களை விட போகிறேன், என்னை விட்டு மூவ் ஆனா போய் உங்களுக்குன்னு இருக்கிற லைஃப்பை பாருங்கள். ஆக்சுவலாக நீங்கள் அந்த கம்பெனிக்கு சேர்மன் ஆனதுக்கப்புறமாக வீட்டை விட்டு போகலாம் அப்படிங்கிற மைண்டில் தான் நான் இருந்தேன். ஆனால் எப்படி இருந்தாலும் நீங்கள் அந்த கம்பெனிக்கு சேர்மன் ஆக போகிறீங்க, ஸோ அப்படின்னு ஆரம்பிக்கிறப்போ பார்க்குக்கு வந்த கோவத்தில் கத்துறதுலாம் கிடையாது. அப்படியாமா, ரொம்ப சந்தோஷம், நீ போறேன்னு முடிவு பண்ணதுக்கப்புறமாக அதை சீக்கிரம் பண்ணிவிடு. நீ பாட்டுக்கு ரொம்ப யோசிச்சு லேட் பண்ணாத, நீ சீக்கிரம் என்னை விட்டு இந்த வீட்டை விட்டு போகிறதும் எனக்கு தான் நல்லது. ஐ எம் சாரி பார்க் அப்படிங்கிறப்ப, ஐயோ மன்னிப்பெல்லாம் கேட்காத, நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துடுவார். பார்க் இப்போ 2 கட்ட நிலமையில தான் இருக்காரு. ஏன்னா அவர் வந்து தூஹி தான் அப்படின்னு நினச்சிட்டு வாழவும் முடியல. ஏன்னா யோனுன்னு தெரிஞ்சு போச்சு. யோன் ஜாங்கோட பொண்ணு அப்படிங்கிறப்போ, ஸ்ரீஜாவோட ஹாஃப் சிஸ்டர் அப்படிங்கிறப்போ நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றதே தப்பு, அது தப்பான உறவு முறை அப்படின்ட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்காரு. நம்ம யோன் அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் தென் பார்க்கோட அம்மா கிட்டையும் டக்குன்னு வீட்டு விட்டு போறேன்னு சொல்ல முடியாது இல்லையா. ஆல்ரெடி உடம்பு சரியில்லாதவங்க கொஞ்சம் பதறி போயிடுவாங்க இல்லையா. அதனால இந்த மாதிரி நான் கொஞ்சம் வெக்கேஷன் மாதிரி போகிறோம், பிஸ்னஸ் விஷயமா போகிறேன் அப்படின்னு போய் சொல்லி வைக்கிறாங்க. ஆனால் பார்க்கோட அம்மாவுக்கு உள்ளுணர்வு ஏதோ வந்து பண்ணுது. இந்த பாருமா, என் பையன் பார்க்க ரொம்ப பாவம், சின்ன வயசுலேருந்து அவனுக்குன்னு அவங்ககிட்ட எதுவுமே வேணும்னு என்கிட்ட கேட்டதும் கிடையாது. ஈவன் ரூனா ரொம்ப கொடூரமாக நடந்துக்கிட்டப்ப கூட என்னதான் இருந்தாலும் நம்ம அக்கா தானே அப்படின்னு பொறுத்து தான் போயிருந்திருக்கான். காதல் விஷயத்தில் தான் ஒரு அன்லக்கி அப்படின்னு அவனுக்கு தோணிக்கிட்டே இருந்திருக்கு. அவனோட கல்யாண வாழ்க்கையும் சரியாக போயிட்டு முடியலை. அதனால நீ என்னை விட்டு போகிறது கூட பரவாயில்லாம, எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் என் பையன் கூட நீ எப்போவுமே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. யோனுக்கு என்ன வாக்குறுதி கொடுக்குறதுன்னு தெரியல. ஜாங்கோட டூத் ப்ரஷையும் யோனோட ரூமுக்கு வந்துட்டு யோனோட ஹேர் ப்ரஷையும் எடுத்துட்டு டிஎன்ஏ டெஸ்ட் கொடுக்கலாம் தானே இவ போயிருப்பாருன்னு அப்போ தானே பார்க்க அதை பிடிங்கி வச்சிருந்திருப்பாரு. கிராஸ் செக் பண்ணுறதுக்காக இவர் அதை வச்சு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க அந்த வகையில் தெரிஞ்சு போச்சு ஜாங்கும் யோனும் அப்பா பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரிசல்ட்டை பார்த்ததுக்கப்புறம் பார்க்குக்கு இன்னும் மனசு விட்டு போயிடுது. அவங்க அம்மா ரூமில் தானே நம்ம யோன் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அங்கே வந்து பார்த்துட்டு எதுவும் வந்து அவர் எழுப்புறதில்ல, எதுவும் வந்து நம்ம யோன்கிட்ட கேட்கறதில்ல. அதுக்கு பதிலாக குட் பை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் நம்ம யோன் கேட்டுட்டு தான் இருக்காங்க.
பார்க்க விட்டு போகிறது அவங்களுக்கும் பிடிக்கல, அப்படியே மனசுக்குள்ளேயே அலறாங்க. அதுக்கு அடுத்த நாள் நிறைய சமைச்சு வைக்கிறாங்க, எல்லாரும் சாப்பிட்றாங்க. பார்க் வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்புறப்போ இன்னைக்கு நான் கிளம்புறேங்க அப்படின்னு சொல்கிற சமயத்தில், இதை பாரு தூஹி, நீ யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாமல் நீ பாட்டுக்கு கிளம்பிக்கலாம். மற்ற ஹவுஸ் மெம்பர்ஸ்கிட்டையும் சொல்ல வேண்டாம், என் அம்மா கிட்டேயும் சொல்ல வேண்டாம். நீ அம்மா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமாக நீ அம்மா வீட்டுக்கு போயிருக்க அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிக்கிறேன், மற்றதெல்லாம் உங்களுக்கு பின்னாடி எப்படியோ தெரிய வந்துக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாரு. இன்னைக்கு சேர்மன் அப்படிங்கிற பொசிஷன்ல இருந்துட்டு ஜாங் வந்து பதவி விலகிடுவாங்க. எல்லா போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் அண்ட் தென் உயில் பிரகாரம் நம்மளோட பார்க்கு தான் இன்னைக்கு பதவி ஏற்றுக்க போறாங்க. அதுக்காக வராங்க, அதுக்கான வேலைகளை நடந்துட்டு இருக்கிறப்போ ரூனா கால் பண்றா யாருக்கு, காங்தேக்கு. இந்த வாட்டி மிஸ் ஆகாதுல்ல அப்படின்னு கேட்குறா. என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு வாட்டி திடீர்னு ஒரு வெண்டார் வந்து எங்க கஸ்டமருக்கு நாங்கள் இந்த மாதிரி ஒரு gift கொடுக்கறது வழக்கம் அப்படின்னு பார்க்குக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா, பார்க்குக்கு ஒரு ட்ராஃபி மாதிரி கிஃப்டா கொடுத்துருப்பாங்க. அது முழுக்க முழுக்க தங்கம், அதாவது லஞ்சம் மாதிரி. இதை செட் பண்ணதே காங்தே தான், அந்த ஆள்கிட்ட எல்லாம் பேசி. இந்த பக்கம் ஜாங் வந்து சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறமாக சேர்மனாக தொடர போறது பார்க் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கு ஸ்பீச் கொடுக்க வர சொல்றதுக்கும், பார்க் வந்து ஏதோ பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ள ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ்ல இருந்து வந்துட்டு உங்களோட ஆஃபீஸ் ரூம் செக் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு சில தடயங்கள் கிடைச்சிருக்கு, ஒரு டிராஃபி முழுக்க முழுக்க கோல்டான ஒரு டிராஃபி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாங்க. ஆனா பார்க்குக்கு நாம என்ன தப்பு பண்ணோம், எந்த தப்பு பண்ணல இல்லையா, ஸோ யாரும் பதட்டப்படாதீங்க, நான் என்ன எதுன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு இவர் வர்றதுக்கும் கரெக்டா நம்ம யோன் வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கும் சரியா இருக்கும். இங்க நம்ம யோன் துஹியோட வீட்டுக்கு வராங்க. துஹியோட அம்மாவை பார்த்துட்டு நான் மறுபடியும் இங்கேயே வந்துட்டோமா அப்படிங்கிறப்போ, என்ன கண்ணா கேள்வி இது, இதுவும் வீடு, நீ எப்போ வேணா வரலாம் அப்படிங்கிறாங்க. எல்லாமே ஒரே மெஸ்ஸாக போயிடுச்சுமா, எல்லாமே எப்படி எப்படியோ போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு தன்னோட ரூமுக்கு வந்து துஹியோட ஃபோட்டோவை பார்த்து, பார்க் என் மேலே உண்மையான அன்பும் காதலும் வச்சிருந்தாரு, ஆனால் நான் அவருக்கு கடைசியில் வழியை தான் கொடுத்துட்டு வந்திருக்கேன், என்னை மன்னிச்சிரு துஹி அப்படிங்கிறப்போ மிஸ்டர் பிக்கு கிட்ட இருந்து கால் வரும். என்னப்பா ஏதுன்னு கேட்க, இன்னைக்கு பார்க் சேர்மேனா பதவி ஏற்றுக்கணும் இல்லையா, அந்த இடத்துல நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. நம்ம இவனுக்கு ஷாக்கிங்காக இருக்கு. இந்த பக்கம் நம்ம பார்க்கே கூப்பிட்டு வந்து பார்க்கோட ஆஃபீஸ் ரூம் ஃபுல்லாக தேடுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற தகவல் கிடைச்சதுனால தான் பார்க் அப்படி கூப்பிட்டு வந்திருக்காங்க. அப்போ கேட்குறாங்க, இது என்ன ட்ராஃபி, இது தங்கமா என்னன்னு கேட்கறதுக்கு, ஐயோ தங்கம் இல்லைங்க, ஒரு வெண்டார் வந்து அவங்க கஸ்டமருக்கு கிஃப்டாக கொடுப்பாங்களா அப்படிதான் கொடுத்தாங்க, இது கோல்டெல்லாம் கிடையாதுங்க, ஒரிஜினல் கோல்டு இல்லை அப்படிங்கிறப்போ, இல்லை இது ஒரிஜினல் கோல்டு தான், இது நாங்கள் விசாரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நீங்கள் கணக்கு காட்டும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துருவாங்க. இவங்க டீம்ல இருந்த எம்ப்ளாயிஸ்க்கே கண்டிப்பாக சார் இப்படி பண்ணியிருக்க மாட்டார், என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு புரியல. உடனே கம்பெனிக்கு ஓடி வருவாங்க. நம்ம யோன் வந்தவங்க கரெக்டாக ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸில் இருக்கிறவங்கலாம் பார்க்க கூப்பிட்டு போகிறப்போ இதுக்கெல்லாம் வந்து நின்று, எனக்கு தெரியும் பார்க், நீங்கள் இதை பண்ணியிருக்க மாட்டீங்க எனக்கு தெரியும் அப்படிங்கிறப்போ, இதை பாரு தூஹி, என்னை பற்றி யோசிக்காத, நீ உன் வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. அப்படியெல்லாம் என்னால் போக முடியாது, நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு யோன் வாக்கு கொடுக்குறான். இங்கே ஜாங்கோ லாயரும் பேசிட்டு இருக்காங்க. லாயர் தான் வந்து அந்த உயில் பிரகாரம் சேர்மேனா பார்க்குக்கு வந்து எல்லா ஷாஸையும் வந்து கொடுக்கணும். இப்போ இங்கே 2 பேர் பேசிக்கிறப்போ, கண்டிப்பாக பார்க் அப்படிப்பட்ட பையன் கிடையாதுன்னு ஜாங் வந்து நம்புறாங்க. இதை பாருங்க சார், பார்க்கை பற்றி எனக்கும் தெரியும், இப்படிப்பட்ட பையன் கிடையாது தான், ஆனால் இப்போ நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, நாளைக்கு பார்க் மேலே தப்பே இல்லை அப்படின்னு நிரூபிக்கப்பட்டாலும் எகெயின் பார்க்குக்கான பதவி பார்க்கு கிட்ட வர்றது ரொம்ப வந்து கடினமாக போயிடும். ஏன்னா அது ஜாங்குக்கே புரியுது. ஏன்னா இப்போ இந்த நியூஸ் வெளியே வந்தாலே கம்பெனி ஏபி ஃபுட்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற கம்பெனிஸோட ஷேர்ஸும் பாதிக்கப்படும் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏபி ஃபுட்ஸ் மட்டும் கிடையாது, அதனால மற்ற கம்பெனிஸும் இப்போ பாதிக்கப்படுது. அதை விட மிக முக்கியமான விஷயம், சேர்மன் அப்படிங்கிற பதவி வேண்டான்னு ஜாங் சொல்லிட்டாரு. ஆனால் இப்போ இருக்கிற பொசிஷனில் அப்படி விட்டுட்டு போக முடியாது, கம்பெனி அம்போன்னு விட்டு போக முடியாத ஸ்டேஜில் இருக்காரு. பார்க் இருந்ததுனால நான் பதவி விலகிக்கிறேன், பார்க்குக்கு அந்த பதவி கொடுத்துருங்க அப்படின்னாங்க. இப்போ வேற வழியே இல்லாமல் ஒரு சேர்மனாக இருந்து ஆக வேண்டிய சுச்சுவேஷன். இது எல்லாமே ரூனாக்கு தெரிய வருது. அவள் பிளான் பிரகாரம் போயிட்டு இருக்கு. இவளுக்கு சந்தோஷம் தான், பரவாயில்ல காங்தே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான பர்சன் தான் அப்படின்னு தோணுது. இந்த பக்கம் காங்தேவை பார்க்கறதுக்கு ஸ்ரீஜா வருவா. ஸ்ரீஜாக்கு அந்த டவுட் இருக்கு, மாமா பார்க் அப்படி பண்றவர் கிடையாது, எனக்கு என்னமோ இதுல யாருக்கு லாபமா இருக்கும், அதிக லாபம் உனக்கு தானே காங்தே, ஆக்சுவலா ஒன்னா இந்த மாதிரி விஷயங்களை பண்ணக்கூடிய ஆள் யார் தெரியுமா, நானும் என் அம்மாவும் தான், சத்தியமா நான் பண்ணல, அப்ப எங்க அம்மா பண்ணிருக்கணும், எங்க அம்மானால தனியாக அந்த வேலையெல்லாம் பண்ண முடியாது, அப்ப கண்டிப்பா உன்னை வச்சுதான் காய் நகர்த்திருக்காங்க, ஆமா தானங்கிறதுக்கு உன்னோட கற்பனை திறனை கட்டுப்படுத்து ஸ்ரீஜா, இங்க யாரும் ஒன்றும் பண்ணல நானும் பண்ணல அப்படிங்கிறப்போ, இல்லை காங்தே எனக்கு என் அம்மாவை பற்றி தெரியும், எப்படி டீலிங் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏன் மறைச்சாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன், நீ என்னத்தையும் கண்டுபிடிச்சிட்டு போய் எனக்கு வேலை இருக்குது அப்படின்ட்டு அங்கேருந்து காங்தே வந்துடுவான். இங்கே பார்க்கோட அம்மா ரொம்ப சந்தோஷமா ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் எல்லாம் போட்டு கிளம்புவாங்க. ரூனா பார்த்துட்டு எங்கே எதுக்குன்னு கேட்கறதுக்கு, இன்னைக்கு என் பையன் சேர்மனை பதவி ஏற்றுக்க போகிறான் இல்லையா, நேராக அவனை போய் பார்த்துட்டு அவங்க அப்பாவோட கல்லறைக்கு போயிட்டு அவருக்கு நன்றி சொல்லணும், அதுக்கு தான் கிளம்பிட்டு இருக்க அப்படிங்கிறப்போ, ஓ உனக்கு இன்னும் விஷயம் தெரியாதா, சேர்மனா பதவி ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸில் வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க கூப்பிட்டு போயிட்டாங்க. பார்க்க வெண்டார்கிட்ட இருந்து கிஃப்ட் வாங்கியிருக்கான், அதுவும் தங்கத்திலேயே. நம்ம கம்பெனிக்கு துரோகம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்ல, என்னடி சொல்ல வர, அது கண்டிப்பாக பார்க் பண்ணியிருக்க மாட்டேன், நீ தாண்டி பண்ணியிருப்ப அப்படிங்கிறப்போ, சும்மா விடு அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுருவாங்க. ஆனால் இந்த வாட்டி கோபத்தோட உச்சிக்கே பார்க்கோட அம்மா போயிட்டாங்க. குடுகுடுன்னு ஓடி வந்து ஒரு பெட்டிலேருந்து என்னத்தையும் எடுக்கிறாங்க. இந்த பக்கம் ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸில் பார்க்க விசாரிச்சுட்டு இருக்காங்க. பார்க் எனக்கு தெரியாதுங்கிறத தவிர வேறு எது சொல்றதில்ல, அதுதான் உண்மை. ஆனால் ப்ராசிக்யூட்டர் நம்புறது கிடையாது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க பார்க், நீங்க என்ன குழந்தையா, வெண்டார் இது கிஃப்டா கொடுத்தா நீங்க வாங்கிப்பீங்களா,
இது தங்கம், இதோட மதிப்பு $1,00,000 இருக்கும். இது எப்படி நீங்க வாங்கிக்கிட்டீங்க? ஸோ அந்த வெண்டாருக்கு அவருக்கு மட்டும் ஏத்த மாதிரி ஒரு எக்ஸ்க்ளூசிவான கான்ட்ராக்ட் நீங்க கொடுத்துருக்கீங்க. அதுக்கு பதில் பரிபகாரமா தானே அவருக்கு கொடுத்துருக்காரு. அப்படிங்கிறப்போ இல்லைங்கிறாங்க. பாருங்க, அது உண்மைதான். ஆனா ஆதாரம் இல்லையே, நம்ப மாட்டேன்றாங்க. நம்ம யோனுக்கு அந்த கோபத்துல நேரா காங்கே வந்து பார்த்து, இதுக்கு பின்னாடி நீ தானே இருக்க, என்ன நினைச்சிட்டு இருக்க, எனக்கு தெரியாம பண்ணிட்டு இருக்கலான்னு பாக்குறியா அப்படிங்கிறப்போ, இதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் நம்ம யோன் நம்புற மாதிரி இல்லை. இதை பாரு, நான் பார்க்க விட்டு வரேன் தான் சொன்னேனே தவிர்த்து காங்கே உன் கூட சேர்ந்து வாழ்வேன்னு நான் சொல்லவே இல்லை. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு, புரிஞ்சுக்கோ. நீ எப்பவும் என் மனசுல இல்லாம போயிட்டா அப்படிங்கிறாங்க. இதை பாரு யோன், நான் சொல்றது நீ புரிஞ்சுக்கோ. நீ பார்க்க விட்டுட்டு வந்துரு. உனக்கு என்ன ரிவெஞ்ச் எடுக்கணும், அவங்க குடும்பம் உனக்கு பண்ண துரோகத்துக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும், அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். ஓ அப்படியா, எப்படி ஹெல்ப் பண்ணுவேன்? இப்போ நான் ஸ்ரீஜாவை விட்டுட்டு வர்றதே அது மிகப்பெரிய தண்டனை தான் ஸ்ரீஜாக்கு. ஏன்னா என்னை அடையிறதுக்கு அவள் பயங்கரமான கஷ்டப்பட்டிருக்கா. நான் அவளை டைவர்ஸ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமாக அந்த ரூனா உனக்கு எவ்வளோ கொடுமைகள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ரூனாவோட விஷயம் எனக்கு எல்லாமே தெரியும். எப்போ அதை நான் ஓப்பன் பண்ணி அவங்களுக்கான தண்டனை வாங்கி கொடுப்பேன். இப்படி எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமாக ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ எனக்கு ஒரு சான்ஸ் கொடு. 5 வருஷத்துக்கு முன்னாடி ரூஃப் டாப்ல இருந்தப்போ நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம் இல்லையா? அந்த வாழ்க்கையை நம்ம வாழலாம் அப்படிங்கிறப்போ, இதை பாருக்காங்கே, நீ ரிவெஞ்சுக்காக சொன்ன ஐடியாலாம் நல்லா இருக்கு. அந்த கடைசி பார்ட்டை தவிர்த்து எகேன் உன் கூட ஒரு வாழ்க்கை இருக்கு தெரியுமா? அதை வாழ்றதுக்கு நான் செத்தே போயிடலாம். கூச்ச நாச்சம் இல்லாம கேட்கற பாத்தி அப்படின்ட்டு வந்துருவாங்க. இந்த பக்கமாக ரூனா ரொம்ப ஹாயா காஃபி போட்டு குடிக்கலான்ட்டு உட்காருவா. அந்த சமயத்துல இந்த அம்மா பேசாமையாவது பார்க்கோட அம்மா போயிருக்கலாம். போறவங்க, ரூனா இப்ப என் கையில் இருக்கிற டாக்குமெண்ட், இதை பார்த்து யார் பயப்படுவாங்களோ இல்லையோ நீ தான் பயப்படுவ அப்படிங்கிறாங்க. என்னது ஏதுன்னு கேட்கறதுக்கு, ஜாங்கோட பொண்ணு ஸ்ரீஜா இல்ல அப்படிங்கறத நிரூபிக்கக்கூடிய டிஎன்ஏ டெஸ்டுக்கான ரிப்போர்ட் இது அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறதுக்கு, அப்பதான் இவங்க முழு கதையுமே சொல்லுவாங்க. ஆக்சுவலா சேர்மன் இறந்து போனார் இல்லைங்களா ரூனாவோட அப்பா, அவருக்கு சந்தேகம் வந்துருச்சு ஜாங்கோட பொண்ணு ஸ்ரீஜா இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சந்தேகம் ஏன் வந்தது அப்படிங்கிறது நம்மளுக்கு பின்னாடி தெரியுங்க. இப்படி ஒரு சந்தேகம் வந்ததுனாலதான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருப்பாங்க ஸ்ரீஜாவுக்கும் ஜாங்குக்கும். எப்போ ஸ்ரீஜாவுக்கு 12 வயசா இருந்தப்போ. அப்போ வீட்டுக்கு வந்தப்போதான் அந்த ரிப்போர்ட்டை யாரு பார்த்திருப்பா? ஸ்ரீஜா. அப்போ நம்ம ஜாங் அப்பாவோட பொண்ணு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசுலயே கோணல் புத்தி வேலை செஞ்சு அந்த ரிப்போர்ட்டை அவ கிழிச்சிட்டா, எரிச்சிட்டா. ஆனா அகேன் டிஎன்ஏ ரிப்போர்ட்டை இவங்க கேட்டு வாங்கி வச்சிருந்திருப்பாங்க. அதன் வகையில ஜாங்கோட பொண்ணு ஸ்ரீஜா இல்ல அப்படிங்கிறது கன்ஃபார்ம். பட் இதை சொன்னா ஸ்ரீஜாவோட வாழ்க்கை போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் சேர்மேன் இறந்து போனவரும் அமைதியா இருந்திருப்பாங்க. தன்னோட மனைவியான பார்க்கோட அம்மாவே அமைதியாருன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா பார்க்கோட அம்மாவுக்கு மனசு கேட்கல. அதனாலதான் நம்ம யோனுக்கு அப்ப 12 வயசு தானுங்க. ஏன்னா ஸ்ரீஜா, யோன், துஹி எல்லாருக்கும் ஒரே வயசு தான். அப்ப 12 வயசா இருந்தப்போ பர்த்டே முடிஞ்சு வீட்டுக்கு வந்த சமயத்துல மினியோட அம்மாவுக்கு ஒரு போஸ்ட் வந்திருக்கும் இல்லையா? அதை பார்த்தப்போ, அடியே ரூனா உன்னை விட மாட்டேன்டி அப்படின்ட்டு வந்திருப்பாங்க. அப்போ ஜாங்கோட குழந்தைய நீ பெத்தெடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருப்பாங்க. அப்போ அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டை யாரு மினியோட அம்மா அனுப்பிச்சதுங்கிற டவுட் நம்மளுக்கு இருந்தது இல்லைங்களா? பார்க்கோட அம்மா தான் அனுப்பிச்சிருக்காங்க. அதனாலதான் ஃப்ரம் அட்ரஸ் இல்லாம அனுப்பிச்சிருப்பாங்க. ஏன்னா மினிக்கு தெரியணும் உண்மை என்னங்கிறது, மினிக்கு தெரியணும், மினி அவ லைஃபுக்காக போராடணும். ஆனா அட் த சேம் டைம் நாம தான் சொன்னோம் அப்படிங்கிறதும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பார்க்கோட அம்மா அனுப்பிச்சிருந்திருப்பாங்க. அப்போ இந்த விஷயத்த நான் என்னைக்கு இந்த உண்மையை மினிக்கு தெரியப்படுத்தணும்னு நினைச்சனோ அன்னைக்கு தான் ஆக்சிடென்ட்ல மினி இறந்து போனா. சோ மினியோட சாவுக்கு நீதான் காரணம் அப்படிங்கிற பொருளா இருந்துட்டு, அப்போ மினிக்கு தெரியப்படுத்துறது நீ தானே அப்படின்னு கத்துறாங்க. எதுக்கடி கத்துற? நீ 1008 தப்பு எல்லா கல்லூரி மங்கத்தனமும் நீ பண்ணுவ. அதை யாராவது எடுத்து வெளியே சொல்லிட்டா அவங்களை நீ கொன்னுடுவியா? இப்ப என்ன கத்துறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அது மட்டும் இல்லாம பார்க்க வயிற்றுல சுமந்துட்டு இருந்தப்போ உங்க அப்பாட்ட பேசுறது எனக்கு என்ன கேட்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அப்பா உங்களுக்கு வயசாயிடுச்சு. இந்த வயசுல எப்படிப்பா உங்களுக்கு டக்குன்னு குழந்தை பிறக்கும்? பாருக்கு உங்க குழந்தை என்னங்கிறதே தெரியாது. சோ எதுக்கோ டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துக்கோங்க, அவரோட ஃபர்ஸ்ட் லவரோட குழந்தையா கூட இருக்கலாம்னு மனசாட்சியெல்லாம் பேசினவ தானே. வயிற்றுல பார்க்க நான் சுமந்துட்டு இருந்தப்போ நீ அவங்க அப்பா கிட்ட பேசின வார்த்தையெல்லாம் காதில் விழுந்தப்போ எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது. ஆனா உன் அப்பா என் பக்கம் இருந்தாரு, என்ன நம்பினாரு? இதெல்லாம் சொல்ல ரூனாக்கு, ஏய் நான் அப்ப ஏதோ கோபத்துல இருந்தேன், எம்மோட இடத்துக்கு நீ வந்துட்டேங்கிற கோபத்துல இருந்தேன். இதை பாரு, நான் ஒன்னும் உன்ன மாதிரி கிடையாது. எவனோ ஒருத்தன் குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டு அதுக்கு நீதான் காரணம்னு சொல்லிட்டு நல்ல காதலர்களா இருந்தவங்களை பிரிச்சு ஜாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு இத்தனை வருடங்களா அவனை ஏமாத்தி ஒரு குடும்பம் நடத்திட்டு இருக்கியே, அந்த மாதிரி கேடு கட்டவன் நான் கிடையாது. உன் அம்மா உடம்பு சரியில்லாம நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையா பல வருஷங்கள் இருந்தாங்க. உங்க கம்பெனில செக்ரட்டரியா வேலை செஞ்சப்போ என்ன அறியாமையே, என் நினைவில்லாமே உன் அப்பா தான் எனக்கு எடுத்தாரு. அது எனக்கு தெரிய வந்தப்போ என் வயிற்றுல பார்க் இருந்தான். அந்த குழந்தைக்காக உயிர் வாழணும்னு நினைச்சேன். அப்பதான் பல வருடங்களா நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையா இருந்த உங்க அம்மாவும் இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் தான் அவரை நான் லீகலா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்ப இருந்து இப்ப வரைக்கும் மனசாட்சிக்குட்பட்டு உங்க அப்பாவுக்கு நான் உண்மையா இருந்திருக்கேன்டி. அந்த வாழ்க்கையை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு பிடிச்ச எனக்கு கிடைச்ச வாழ்க்கையோ பிடிக்காம கிடைச்ச வாழ்க்கையோ நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். நான் ஃபர்ஸ்டா உயிருக்கு உயிரா காதலிச்சவர் அந்த டைம்ல ஜெயிலுக்கு வேற போயிருந்தாரு. இப்ப வரைக்கும் அந்த முதல் காதல் என் மனசுல இருக்கு. ஆனா என்னைக்குமே உங்க அப்பாவுக்கு நான் துரோகம் பண்ணது கிடையாது. ஆனா நீ எவ்வளோ வாட்டி என்ன துரத்துறதுக்கு நீ பிளான் பண்ணிருப்ப. வயிற்றுல இருந்த குழந்தை என் பார்க்க கூட கலைக்கிறதுக்கு நீ பிளான் பண்ணவ தானே. இன்னைக்கு நான் விட மாட்டேன், இதை காட்ட வேண்டிய அப்படிங்கிறப்போ இதெல்லாம் யாரும் நம்ப மாட்டாங்க. நீ கொண்டே காட்டிக்கோ, நீ ஒரு பைத்தியக்காரி அப்படிங்கிறப்போ, யாரடி பைத்தியக்காரி? இப்படி பட்டம் கட்டி தான் என்னை யாரும் பேசுறத நம்ப முடியாம நீ பண்ணி வச்சிருக்கேன். ஆனா நான் ஏற்கனவே ஜாங்கோட மனசுல கொளுத்தி போட்டது யோன் உங்க பொண்ணுங்கிறது. அதை கடைசியில் அவர் கண்டுபிடிச்சிட்டாருல்ல. அதே மாதிரிதான் இப்ப இந்த ரிப்போர்ட்டை நம்புறாரோ இல்லையோ,
ஸ்ரீஜா உங்க பொண்ணு இல்லை அப்படிங்கிறதையும் கொளுத்தி போட்டேன் அப்படின்னா ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டு போறாரு, கண்டுபிடிச்சிட்டு போறாரு. ஆனா நான் விட மாட்டேன். இதுக்கப்புறம் நான் அமைதியா இருக்கவே மாட்டேன். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில என் பையனோட வாழ்க்கையவே கொதற பார்த்துட்டல, நான் உன்னை விட மாட்டேன்டி அப்படின்னு போறப்போ ஐயோ ஏதாவது பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை புடுங்க பார்க்க இவங்க விடவே மாட்டாங்க. கடைசியில இந்த ரூனா வந்து தள்ளி விட்டுருவா. செவத்துல போய் அவங்க அடிச்சு தலையில உடஞ்சு அப்படியே போல போலன்னு ரத்தம் வந்து அப்படியே கீழே விழுந்துருவாங்க. தலையில ரத்தம் வரதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு பயம் வந்துடும். இப்போ இந்த விஷயம்லாம் நடக்கிறப்ப வீட்டில் வேற யாருமே இல்லைங்க. ஸ்ரீஜா கூட இல்லை, மெய்டு கூட வெளியே ஏதோ கடகண்ணிக்கு போயிருப்பாங்க. தலையில ரத்தத்தை பார்த்துட்டு அலறுனா பயம் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் அப்போ கூட இந்த கிறுக்கு புத்தி வேலை செய்து பாருங்க. அந்த ரிப்போர்ட் எடுத்து ஒழிச்சு வச்சதுக்கு அப்புறம் யாருக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துடக்கூடாது, நாம தள்ளி விட்டது மாதிரி தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு அங்க ஒரு கண்ணாடியை உடச்சி இவ கையை கிழிச்சுக்கிறான். ஸ்ரீஜா வந்து அம்மா பாட்டிமாக்கு என்னம்மா ஆச்சு அப்படிங்கிறப்போ ஐயோ என்னால முடியலடி அப்படிங்கிறாங்க. என்னம்மா உனக்காச்சு? உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுன்னு சொல்றப்போ அதுக்கப்புறம் தான் மெய்டு வந்து பார்ப்பாங்க. அவ்வளோதான், ஜாங்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருவாங்க. நம்ம யோனும் ஓடி வருவாங்க. என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. ஏன்னா இவங்க வீட்டு விட்டு போனதுலேருந்து அந்த வீட்டில் எல்லாம் தப்பு தப்பாக நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு கையில் லைட்டாக தான் நடத்திருக்கோம். கட்டு போட்டு நின்றுப்பா ரூனா, உங்கள் கையில் அடிபட்டு இருக்கு. அது லைட்டாக தள்ளுமுள்ளு நடந்துருச்சு. அப்போ என் கையை அவங்க கிழிச்சிட்டாங்க. அவங்க உங்கள் கையை கிழிக்கிற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்குறப்போ என்ன சும்மா என்ன துரி கேட்டுட்டு இருக்கேன், என்னை அட்டாக் பண்ண வந்தாங்க, எனக்கு எவ்வளோ ரத்தம் போயிடுச்சு தெரியுமா அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு ரத்தம் போனாலும் நல்லா திம்முன்னு தாங்க உட்காந்துருக்கீங்க. பாவம், அவங்களுக்கு தான் என்னாச்சு ஏதாச்சும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பார்க்க வருவாங்க. தலையில் அடிப்பட்டதுனால சர்ஜரியெல்லாம் பண்ணியிருப்பாங்க. பார்க்கோட அம்மா வந்துட்டு அன்கான்ஷியஸ் ஸ்டேஜில் தாங்க இருக்காங்க. அம்மா என்னம்மா ஆச்சு? ஒருவேளை பார்க்குக்கு இப்படி நடந்தது கேள்விப்பட்டு தான் நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டு போயிட்டீங்களா? ரூனா கிட்ட சண்டை போட்டதுனால இப்படி ஆச்சு. அம்மா ப்ளீஸ்மா கண்ணு மூலியமா, பார்க்குக்கு எதுவும் ஆகாதுமா, நாம தைரியமாக இருக்கணும் இல்லம்மா அப்படிங்கிறப்ப தான் கையில் பார்ப்பாங்க. தள்ளுமுள்ள நடக்கிறப்போ நகைப்பட்டு கீரல் ஏற்பட்ட மாதிரி இருக்கு. இது நம்ம யோனுக்கு சந்தேகத்தை கொடுக்குது. அதுக்கப்புறம் ரூனா வீட்டுக்கு வந்துடுவா. வீட்டுக்கு வந்ததும் ஏம்மா இப்பெல்லாம் அப்பா வீட்டுக்கே வருது இல்லையான்னு ஸ்ரீஜா கேட்குறப்போ போக போக சரியாயிருண்டி, புருஷன் பொண்டாட்டிங்க அப்படின்னு 1008 பிரச்சனை வரதான் செய்யும். அதுக்கப்புறம் இங்கே பாரு, இந்த தூக்கியோட சேர்ந்துட்டு அந்த காங்கத்தை ரொம்ப ஆட்டம் கட்டுறான். அவன் டைவர்ஸ் கேட்டதுக்கு நீ அப்செட்டாக இருக்க. இப்படிப்பட்ட வாழ்க்கையில் வேண்டாம், அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு அடுத்தும் வாழ்க்கையில் என்ன எதுன்னு பாரு அப்படிங்கிறப்போ ஓ இப்படி ஒரு ஐடியா உனக்கு இருக்கு, என்னையும் காங்கத்தேவையும் பிரிச்சிடலாம், டைவர்ஸ் பண்ண வச்சிடலாம்னு சொல்லிட்டு. அப்படி ஐடியா இருக்கிறதுனால தானே காங்கத்தேவை வச்சு பார்க் மாமா மேலே இப்படி ஒரு பழிய போட வச்சுட்டு இந்த வேலையை பண்ணியிருக்கேன். யாரடி பண்ணா? அம்மா, நான் உன் பொண்ணு, மற்றவங்கள ஏமாற்றி என்ன ஏமாத்தாது, அது எனக்கு நல்லா தெரியும். நீ என்னென்ன வேலை பண்ணேன்னு சொல்லிட்டு இதை பாருமா, காங்கத்தேவை வச்சு இந்த மாதிரி சீப்பான வேலை பண்ணுறது வச்சுக்காத. அதுக்கப்புறம் நீ அம்மா அப்படிங்கிறதே நான் மறந்துடுவேன், ஞாபகத்தில் வச்சுக்கோ அப்படின்னு மிரட்டி விட்டு வந்துடுவா. அதுக்கப்புறமாக பார்க்கோடாமல் இப்படி ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அப்படிங்கிறப்போ யோனோட அம்மா சமைச்செல்லாம் எடுத்துகிட்டு வந்து பார்ப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். எகெயின் வந்து அந்த வீட்டுக்கு நம்ம யோன் வருவா. இதை காங்கத்தை பார்த்துட்டு இப்போ நீ எதுக்கு எகெயின் இங்கே வந்து அப்படிங்கிறாங்க. இதை பாரு, கடுப்பாயிடுவேன், என்ன ஏதாவது கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் செம கடுப்பாயிடுவேன், எனக்கு சில வேலைகள் பண்ண வேண்டியதாக இருக்குது, நீ யார்ட என்ன கேள்வி கேட்கறதுக்கு அப்படின்ட்டு ரூம்குள்ள வந்தவங்க அங்கே வந்து பார்க்கோட கோட் கிடக்கும், அதை எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிறப்ப தான் அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டை பார்க்குறாங்க. ஜாங்கும் யோனும் அப்பா பொண்ணும் அப்படிங்கிற அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் பார்க்குறாங்க. அப்போ உங்களுக்கு இது தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சதுனால தான் என்கிட்ட அவ்வளோ கடுமை நடந்துக்கிட்டீங்களா? நான் போகிறேன்னு சொன்னப்போ கூட ஈஸியாக போன்னு சொன்னீங்களா? ஸோ ஸ்ரீஜாவும் நானும் ஹாஃப் சிஸ்டர் அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் அதெல்லாம் யோசிச்சதுனால அப்படி சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வருவா. எதுக்காக வர்றா அப்படின்னா, இங்கே ஒரு மான் பொம்மை மாதிரி இருக்குங்க, அதோட கண்ணை அப்படியே ஓப்பன் பண்ணி எடுக்கிறான். ஏன்னா அந்த கண்ணில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கா. ஸோ இந்த ஹாலில் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறதுல அது கவர் ஆயிருக்கு. இந்த வீட்டை விட்டு போகிறோம் அப்படிங்கிறப்பவே என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வேலையை பண்ணியிருக்கா.